நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. ஒரு அவசரத்துக்கு ஒரு குழந்தைய மருத்துவமனைக்கோ ஒரு அவசர சிகிச்சை கூட கொண்டு போக முடியாத நிலை வருகிறது. அதனால வியாபாரிகள் பாதிக்கிறோம், பொதுமக்கள் பாதிக்கிறோம், பள்ளிக்கூட மாணவர்கள், அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படக்கூடிய சூழல்ல இந்த இந்த கலந்தாலோசனை கூட்டம் மூலமாக நாம் அடுத்த கட்டமாக இதில் என்ன செய்யலாம், நம்முடைய அடுத்த கட்ட முயற்சிகள், நம்முடைய தேவை என்ன, அதில் இது சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டத்தை இன்னைக்கு அனைத்து வணிகர்கள் பேரவை சார்பாக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அவருடைய தலைவர் ஏசி ராஜேந்திரன், செயலாளர் அலெக்சாண்டர், கௌரவ தலைவர் சுரேஷன். இதில் முக்கியமாக நீதி பேரவை தலைவர் சார் நாற்பது முன்னாள் நகர செயலாளர் மோகன் ராஜன் வந்திருக்காங்க. முக்கியமாக இந்த பகுதி சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை கையிலிருந்து போராடி அதில் வெற்றி பெற்றிருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்க தொடர்பில் நம்முடைய அண்ணன் கருவேலனும் தோழர் பால்மரும் வந்திருக்காங்க. அப்புறம் பல்வேறு கட்சியிலிருந்து மனித ஜனநாயக கட்சி, இந்தியும் பக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் துரைராஜன் வந்திருக்காங்க. திமுக சார்ந்து இல்லாமல் எல்லா கட்சி நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டிருக்காங்க. இதில் உங்களுடைய கருத்துக்களையும் நம்முடைய அடுத்த கட்டம் இதில் என்ன மாதிரி அழுத்தம் கொடுக்கறது அரசு அதிகாரிகள், நம்முடைய ஒரே நோக்கம் என்ன, அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணணும். சுரங்கப்பாதை அமைக்கிறதா, இல்லை மேம்பால பணிகளை துரிதப்படுத்துறதா, இல்லை அந்த வழிகளை ஏற்படுத்துறதா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் சொன்னீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, இதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த கூட்டம் அமையணும் தான் என்னுடைய தலைமையான கருத்துக்கள். உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய பெயரோட உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம இது ஒரு குழுவாக அமைஞ்சு நாம் இணைஞ்சு இது நம்ம வெற்றி காண முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் உங்களுடைய கருத்துக்களை சொன்னோம். இந்த நிகழ்வு துவக்கி வைக்கிறதுக்காக நம்முடைய கௌரவ வியாபாரிகள் சங்கத்துடைய அனைத்து வணிகர்களுடைய கௌரவ தலைவர் வழக்கறிஞர் ஏ.கே. சுரேஷன் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து வணிகர்கள் சார்பாக நம்ம பிஜேபி கோயில் எழுச்சி 16 ரயில்வே கேட்டு மேம்பால பணியை துரிதப்படுத்துவதற்காக கூட்டப்பட்டுள்ள அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறேன். நானும் நமது கோல்வேட்ட தலைவர் சொன்னார் 1000 வண்டி நிற்கிது, ஆனால் இங்கே 50 பேர் வரல. வருத்தமாக ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னமோ வரும்போது பயங்கரமாக இருக்கும். இங்கே வேண்டாம்னா நாங்கள் தான் பாதிக்கப்படுறவங்க. அதுக்கு மேலே 3-4 ஊராட்சிகள் இருக்குது. டெய்லி வராங்க, போகிறாங்க, பாதிக்கப்படுறாங்க எல்லாரும். இதில் இது கலந்துக்கிட்டு எல்லாரும் செய்யணும். அது அவங்களோட உணர்வு. அது உணர்வு இல்லாதவங்களை பற்றி நம்ம பற்றி பேச வேண்டியதில்லை. உணர்வு பாதிக்கப்படுற மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும், நல்ல இடத்துல நம்ம கூடி இருக்கிறோம். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், ஏது செய்யணுன்றதுக்காக அவங்கவுங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அதுக்கப்புறம் இது நிறைவாக நானும் நம்ம மாவட்ட தலைவர் உங்களுடைய ஏன்னா நாங்கள் கொஞ்சம் தான் வச்சுருப்போம். நீங்கள் நிறைய சொல்லுங்க எங்களுக்கு. அதை நாங்கள் கேட்டுக்கிட்டு அது எது என்னன்றதை ஃபைனலைஸ் பண்ணி நான் நம்ம முடிவு எடுக்கலாம். அதனால் அவங்களும் கருத்துக்களை சொல்லுங்க, என்ன செய்யலாம் அடுத்த கருத்து சொல்லுங்க. முதல்ல வருகை தந்திருக்கும் அனைத்து சமூக ஆர்வலர்களுக்கும் நானும் ஒரு சமூக ஆர்வலர் என்ற சூழ்நிலையிலே அனைவருக்கும் வணக்கம் கூறி இன்று எடுத்துக்கொண்ட செயல் நீண்ட காலமாக பூனைக்கு மணி கட்டுவது யார் என்ற சூழ்நிலையில் போய்கொண்டிருந்தது. இந்த மேம்பாலம் சம்பந்தமாக எத்தனையோ கூட்டங்கள், எத்தனையோ அதிகாரிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை கௌரவிப்பதும், நாம் கௌரவித்த உடனே சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு செல்வதும் செயல்பாடு இல்லாமல் போய்விட்டது. தற்பொழுது கூட இந்த மேம்பாலம் நமக்கு ஒரு அழகு பொருளாகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறது. இந்த மேம்பாலம் வந்துவிட்டது என்ற நோக்கத்தோடு நாம் இத்தனை நாள் கடந்து சென்றோம். ஆனால் நம்மையும் தூண்டி விடுவது போன்று பாதசாரிகள் சென்று கொண்டிருந்த ஒரு இடம் அடைக்கப்பட்டு, அனைவரையும் சிறையில் அடைப்பது போன்று சாலையிலே அடைத்து பெரும் பிரச்சனையை உருவாக்கி பெரும் கும்பலை சேர்த்து ஒருத்தரோடு எங்கோ வரும் பொழுதே வேகமாக வர வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. திறந்த உடனே சென்று விட வேண்டும், இல்லை என்றால்
நாம் தடுத்து நிறுத்தப்படுவோம் என்ற சூழ்நிலை உருவாகிவிடும் என்ற எண்ணத்திலே கண்ணாமண்ணா என்று பைக் ஓட்ட வேண்டிய சூழ்நிலையை காலப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆக்சிடென்ட் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம் நடந்து செல்பவர்களுக்கும் எதிரில் செல்பவர்களுக்கும் உருவாகிறது. இத்தகைய சூழ்நிலைகள் நமக்கு ஏற்பட்டிருப்பதால் இதை அவசியம் போக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. அது மட்டுமில்லாமல் அந்த சாலை நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை எனக்கு 68 வயதாகின்றது. நான் சிறு வயதிலிருந்து அந்த சாலையை அனுபவித்திருக்கின்றேன். இதனால் நிறைய உயிர்கள் அந்த கேட்டு போட்டதுனால எத்தனையோ உயிர் பலி கொடுத்துருக்குறோம். அவசரமாக எடுத்துகிட்டு வருவோம், கேட்டு தாண்டி போக முடியாது, முயற்சி பண்ணுவோம், கத்துவோம், செய்வோம், திறக்க மாட்டாங்க. முடியாது, அங்கே திறந்தாதான் அங்கே கீ கொடுத்தா தான் இங்கே திறக்க முடியும் அப்படின்வாங்க. அதுக்குள்ளே உயிர் போயிடும். ரீசனாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட அந்த சம்பவம் நடந்தது. ஆனால் அப்போ கூட முடியாத சூழ்நிலை ஒரு தம்பி அவருடைய தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு போகிறப்போ டாக்டர் செத்துட்டான் அப்படின்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. இப்போ அந்த கடந்து வர பாதையை கூட எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மேம்பாலம் போட்டிருக்கிற விதமே எப்படிப்பட்ட விதத்தில் போட்டிருக்காங்க, அதனுடைய கட்டமைப்பு என்ன, அதனுடைய பயன்பாடு என்ன, எப்படியெல்லாம் பயன்படுத்த போகிறோம், எந்த சூழ்நிலை எங்கே இறங்கி எங்கே ஏற போகிறோம், எந்தெந்த கிராமங்களுக்கு எப்படி வழி இருக்குது அப்படின்றது தெரியவே இல்லை. மேம்பாலம் மேலே தொங்குது. இதுக்கடுத்து இப்போ இடையில போட்டுட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் கிட்டத்தட்ட நெய்தவயல் பஞ்சாயத்து ஃபுல்லாகவே இந்த பக்கம் தான் பார்க்குறோம். ஒரு பகுதி மெயின் ரோட்டில் வந்தாலும் இன்னொரு பகுதி குறுக்கில் வர வேண்டிய அவசியம் இருக்குது. அம்பேத்கர் சிலைக்கா எத்தனையோ கிராமங்கள், கிட்டத்தட்ட 15 கிராமங்கள் இருக்குது. அம்பேத்கர் சிலை வழியாக தான் வரணும். இந்த மேம்பாலம் போட்டு அரிவாயில் ஏறிக்கிட்டாங்க. இங்கே வர்றவங்க எங்கே போய் ஏறுவாங்கன்னு தெரியல. அதுக்கான கட்டமைப்பு என்னன்னு தெரியல. இதெல்லாம் நாம் அதாவது ரயில்வே அப்படின்னும் பொழுது எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு பயம்தான். ஏன்னா நான் படிக்கிற காலத்திலே ஒரு சின்ன விஷயத்தா இருக்கும். ரயில் வந்து நம்ம கும்மிடிப்பூண்டி வழியில் சரியாக வராது, நேரத்தோடு வராது. அரக்கோணம் மட்டும் நான் கரெக்டாக போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் வராதுன்றதுக்காக நான் படிக்கிற பசங்களை வச்சு சேர்த்துட்டு அங்கே ஒரு பிரச்சனை பண்ணிட்டோம் சென்ட்ரலில். அதை கேஸ் போட்டு பல நாள் எடுத்தான். அந்த ஒரு பயம் இன்றைக்கே இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போய் பண்ண முடியல. இப்படி நாம் கூட நம்ம பண்ண முடியாது. நம்ம பண்ண அடையாளம் தெரிஞ்சுட்டு வருவாங்க. அடையாளம் தெரிஞ்சுட்டு ஏதாவது ஒரு போட்டு இப்படி ஒரு பழி வாங்குற போக்கு ரயில்வேக்கு இருக்குது. அதனால் நம்ம அதிகாரத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளை கொண்டு வந்தால் இதை நாம் செய்ய முடியும். இது நாம் எல்லாரும் சேர்ந்து எல்லாருடைய ஒத்துழைப்பு பேரில் நமக்கான வாரிசுகளுக்கு நல்ல வழி ஏற்படுத்தணும். அதுக்காக முதல்ல அந்த மேம்பாலத்தோட கட்டமைப்பு நமக்கு தேவை. இப்போ இன்னொரு சந்தேகமும் எனக்கு இருக்குனாக்கா, நான் நெய்தவயல் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன். இப்போ டாடா கம்பெனி ரோடு வந்து நெய்தவயல் ஊராட்சி வழியாக தான் போகுது. அங்கே கேட்கும் பொழுது டாடா கம்பெனி சாலை வந்து சமநிலையில் போகுது. இப்போ இருக்க நம்ம ரோடு பயன்படுத்துறதில்ல, அந்த ரோட்டில் சமநிலையில் போகுது. நம்ம இந்த பழையற்காடு ரோடு வந்து இங்கே ஒரு பிரிட்ஜு, மறுபடியும் அங்கே போய் ஒரு டாடா கம்பெனியாண்ட ஒரு பிரிட்ஜு வருதுன்றாங்க. அந்த சூழ்நிலையில் இப்படி ஏறி இறங்கி மறுபடியும் ஏறி போகணுன்றது எந்த வழியில் போகணும்னு தெரியல. இதனுடைய கட்டமைப்புலாம் நமக்கு தெரியல. அதனால் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினரையும் பாராளுமன்ற உறுப்பினரை வர வச்சு அந்த கட்டமைப்பு என்ன நிலையில் இருக்குது, எப்படி என்ன செயல்படுத்த போகிறாங்கன்றத நாம் சமூக ஆர்வலராகிய நாம் அத்தனை பேரும் கூட்டி அவங்களை வர வச்சு பேசி இந்த நிலையை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் என்ன செய்யலாம்னு ஒரு முடிவு பண்ணலாம். இது என்னுடைய ஆலோசனை. வாய்ப்பு நன்றி. அடுத்தது சொல்லுங்க. இப்போ சபை வந்து நீங்கள் வந்து உடனே போட போகிறதில்ல. அந்த அரசாங்கமும் இருக்கிற ஜெயின் காலேஜ் பழைய சபை ஒன்று இருக்குது. அது தற்காலிகமாக ரெடி பண்ணி கொடுத்தாலும் போதும். இது இருக்கிறது பல்லனால எதுவுமே இல்லாத இருக்கிறோம்ண்ணா. கேட்டுக்கு இப்போ ஸ்கூலுக்கு போகிறது எல்லாத்துக்கு இருக்கிறதுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் வருவார், நாடாளுமன்ற உறுப்பினர் இதுவரையும் நன்றி சொல்லவும் வரல, ஓட்டு அது அவர் வரமாட்டார். இருக்கிறத வச்சு நம்ம பார்த்துக்கலாம். சட்டமன்ற உறுப்பினர்னா அடிக்கடி வராது. இதுவரையும் நம்ம ஏன்னா பாதிக்கப்படுறது ஸ்கூல் போகிற பசங்க 8 மணிக்கு மேலே தான் தெரியுது. நீங்கள் தற்காலிகமாக அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க. ஏன்னா சபையெல்லாம் போட முடியாது. அதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா விட ஒரு 15 கிராமம் ஒரு பள்ளியில் போகலாம். நின்று சாவது
கோரிக்கைகள்லாம் எழுதி அதுக்கப்புறம் பதில் சொல்றோம். இப்போ சொல்ல வேண்டிய இப்போ சப்வே வந்து மேம்பாடை வந்து இன்னைக்கு முடிகிற கரை கிடையாது. அதை பற்றி யார் பேசணும் இல்லைமான்னு எனக்கு தெரியுது. நான் சொல்கிறேன், எல்லா ஊர்லேயும் பொன்னேரி முண்டிப்பட்டியில் 2 சப்வே எல்லா ஊருக்கும் போட்டுக்கிறாங்க. மியூசியம் மட்டும் ஏன் போட மாட்டாங்க? அடுத்து வச்சிருக்க சப்வே என்ன ஆச்சு? அது என்ன கதை? எதனால் நிப்பாட்டி வச்சாங்க? நம்ம 31 கிராமம் உள்ள கொண்டு போகிறதுக்கு, பொதுமக்கள் போகிறதுக்கு ஒரு வழி என்ன? சப்வே போட்டு என்ன போயிடுச்சு? அதை தான் பண்ணணுமே தவிர இந்த மேம்பாலத்தை பற்றி பேசி எனக்கு தெரியல. முதல்ல சப்வே போகிறதுக்கு என்ன வழி, அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுறதுக்கு நீங்களாம் முடிவு பண்ணுங்க. என்னுடைய கோரிக்கை அதுதான். சொன்ன கருத்து எனக்கும் ஓகே தான். இப்போதைக்கு வந்து பசங்களோட போக்குவரத்துக்கோ, காலையில் ஸ்கூலுக்கு கூட்டு போகிறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு எல்லா இதுக்கும் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போதைக்கு சப்ளை மட்டும் அமைச்சாங்கன்னா அது இப்போதைக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் எல்லாரும் வந்து உயிர் சேதம் இல்லாமல் இப்போதைக்கு நிறைய பேர் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் சபையை கட்டும்போது கட்டுங்க, அது நடக்கும்போது நடக்கட்டும். இப்போதைக்கு வந்து ஒரு சபையை கட்டுனீங்கன்னா எல்லாருமே போக்குவரத்து வந்து ரொம்ப கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதை எல்லாத்தையும் அடித்து ஒரு எமர்ஜென்சினா இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கூட்டு போகவே முடியல. இப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த பக்கம் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதுக்கான ஒரு அத்தியாவசியம் எதுவுமே கிடையாது. இங்கேருந்து தூக்கிட்டு போகிறதுக்குள்ள அந்த உயிர் போயிடும். அதுக்கு வந்து தேவையானது வந்து கொஞ்சம் சபையை மட்டும் அமைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உயிர் சேதத்தை கொஞ்சம் தவிர்க்கலாம். இன்னும் மேலே மேலே வந்து நம்ம மீஞ்சூர் வந்து இன்னும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய இடத்துல தான் நம்ம மீஞ்சூர் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் நீங்கள் உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டில் பண்ணோம்னா இன்னும் நல்லா ஆகிறதுக்கான ஒரு நல்ல காரணமே நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது அது அப்போவே வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தாங்க இந்த கேள்வி சம்மந்தமாக தான். அதுக்கப்புறம் போட்டாங்க, திரும்ப வந்து எல்லாம் பேசி திரும்ப எடுத்து விட்டாங்க. இது வந்து ரொம்ப காரணம் நடந்துக்குது. அப்போ வந்து அதுக்கப்புறம் கேட்டு போட்ட பிறகு சின்ன வழியாக விட்டாங்க. அப்போ சின்ன வழியாக விட்டுட்டாங்க. அந்த சின்ன வழியில் ஒரு பைக் வந்து நம்ம என்ன பண்ணாங்கன்னா அந்த காலில் ஒட்டிட்டு பெரிய வண்டி 2 வண்டி போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. அப்புறமா அந்த பக்கம் இந்த பக்கம் சிங்கிள் வண்டி தான் போயிட்டு இருக்குது. இது வந்து ரொம்ப நடக்குது. இது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. எவ்வளோ பேர் பார்த்தாங்க. இருந்தாலும் கூட இப்போ என்னுடைய கருத்து என்னன்னா, இதுக்கு ஒரே ஒரு கருத்து என்னன்னா, இப்போ நம்ம எல்லோரும் வந்து ஒரு ஏக்கமாக ஒரு பேப்பரில் ஒரு மனு எழுதி ஒரு 1000 பேர் 2000 பேர் கைது போட்டு 1000 2000 பேர் கைது போட்டு நம்ம தலைமைக்கு டிஆர்எம்முக்கோ இல்லை ஜிஎம்முக்கு நம்ம தளபதிக்கு முதலமைச்சருக்கு 2 காப்பி கொடுத்தாங்க. இதுக்கு தீவிரமாக சீக்கிரம் ஆட்சி எடுத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அது யாரும் ஒன்றும் பண்ண முடியல. அந்த கண்டிப்பாக தான் போயிருக்கு. ஆகவே வந்து என்னுடைய கருத்தாக இது நான் சொல்கிறேங்க. வேற என்னன்னா, இதில் வந்து நிறைய ஆபத்து நடக்குது. அந்த கேட்டு மூடி இருந்தாலும் ஆபத்து நடக்குதான். தமிழில் வந்து போன ஒரு 2 மாதம் கூட ஒரு பைக்கு வந்து அடிச்சு வந்து இறந்தாரு. இது மாதிரி அவங்க சொல்கிறது கருத்து அதான் சொல்கிறாங்க. கேட்டு திறந்தாக்கா உள்ளே வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, யார் பொறுத்து இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம அதிகாரிகள் கேட்டால் கூட நம்ம ஆளுக்கு கேட்டால் கூட அதான் சொல்கிறாங்க அவங்க. ஆகவே வந்து இதுக்கு ஒரே ஒரு தீர்வுனா இந்த மாதிரி கையெழுத்து இயக்கம் எடுத்து நம்ம முறைப்படி அங்கே ஆனால் சொல்றாரு மீஞ்சூர்ல மட்டும்தான் அவங்க உள்ள கூட்டு போறான், வெளியே கூட்டு போறாங்க, தடுப்பு போட்டுருக்காரு ரயில்வே சொல்றேன். ஏன் அதிகமாக கூட்டு போறாங்க, அவங்களுக்கெல்லாம் போட்டு வழி இல்லையா? மற்ற ஊர்லாம் போறாங்களா, வழியில தான் போறான். அதுக்கெல்லாம் மீஞ்சூர் மட்டும்தான் இருக்குது. குறிப்பா மீஞ்சூர்ல தான் ஆள் போற ஆள் நடப்பாரு. ஒரு கிராமத்துல கூட அந்த வழியா போட்டுருக்காரு, வழி கிடையாது. நீங்க ஏன் அதிகமாக போய் போட வேண்டியது சொல்றாரு. என்னுடைய கருத்து சொல்றேன். எல்லா ஊர்லயும் போட்டு அதாவது வந்து பாரத் மாதா போறேன்னு சொல்றாங்க. பாரத் மாதா குஞ்சிர வழியாக போயிட்டு அப்படி திருப்பி பச்சை போறாங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். இல்லடா இல்ல சார், கண்டிப்பா க்ளோஸ் பண்ணல, பொன்னேரியில க்ளோஸ் பண்ணல, அனும்பேட்ல க்ளோஸ் பண்ணல. ஒண்ணுமே இல்லாத அனும்பேட்ல வந்து சபை இருக்குது. ஒண்ணுமே கிடையாது. அந்த இடத்துல போக்குவரத்து ஒரு 1000 பேர் கூட போக மாட்டாங்க ஒரு நாளைக்கு. அந்த இடத்துல சபை இருக்குது. அப்ப மீஞ்சூருக்கு ஏன் சபை வரல? கேட்டு பக்கத்துல இடம் இருக்கு, மீஞ்சூருக்கு சபை போட்டாங்கன்னா போயிட்டு அச்சிபேட்ல போட்டுக்கிறான் பிரிட்ஜி. எதுக்கு அங்க எவ்வளவு பேர் போறான்? ஒரு நாளைக்கு ஒரு 2000 3000 பேர் போவானா? இங்க 10,000 பேர் போறான். 40 பேர்ல போக்குவரத்து ஒரே இடம் அந்த ஒரு ரயில்வே கேட்டு தான். ஆனா இதுவரை எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்ப மூடிட்டான். எதுக்காக மூடினான்? அப்ப எல்லாத்தையும் மூட சொல்ல. கும்மிடி பண்ணல இருந்து கவரப்பட்ட வரையும் மூட சொல்ல.
மெட்ராஸ் இடம் போட சொல்ல அங்கெல்லாம் இல்லையா? கொருக்குப்பட்டில் போகிறாங்கண்ணா, மெயினான இடம் கொருக்குப்பட்டை, அங்கே போகிறானுங்க. கொருக்குப்பேட்டை கேட்டு ஹைட் இருக்கு, 2 வீலர் மட்டும் போகலாம். ட்ரெயின் வரும்போது கொஞ்சம் எதுக்கு மீண்டும் மட்டும் க்ளோஸ் பண்றான்? அதை சொல்லுவான். சப்ளை ஏன் போட மாட்டான்? அனுப்பேட்டு என்னப்பா போக்குவரத்து இருக்குது அனுப்பேட்டுல, அங்க போட்டுறான் பாப்பா சப்ளை. அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றான்? ஒரு மீண்டும் பேருராச்சு, அப்ப தலைவர் எதுக்காக எதுக்குதான் இருக்காங்க? அது கேட்க தேவையா? அது சப்ளை போட தேவையா? நம்மளுக்கெல்லாம் எதுவுமே செய்யாது இருந்தா அப்ப எப்படிதான்? இப்ப நாங்க பசங்களை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு எவ்வளவு நேரம் டிரைவர் முடிகிற வரை ஸ்கூல்ல அந்த வந்து வெயிட் பண்ணி உள்ள விட்டு வரோம். நம்ம ரயில் பதிவு பண்ண முடியாது. எனக்கு பண்ணாது பாத்தியா, அது வந்து ஒரு எப்படின்னா செடுத்தூர் அப்படிதான் பண்ணிட்டு அவன் வெளியே வர முடியல. அவன் வேலைக்கு போகும்போது எங்கேயே கால் பண்ணி போயிட்டாங்க. அவங்க அவங்க நடத்துனாங்க. அது பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாது. நம்ம வரியெல்லாம் பண்ண முடியாது, வண்டியை நிறுத்த முடியாது. ஃபுல்லாக ஆக்சிடென்ட் ஆகும், எல்லாம் தேடி எடுத்துவாங்க. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. மாதங்கள்லாம் வருஷங்கள்லாம் இழுத்து வருவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பண்ண முடியாது. தேவையான சபை மட்டும் நம்மளால எதுவும் ஃபைட் பண்ணி மாற்ற முடியாது. அது ஃபைட் பண்ணி தான் கூட்டமே இல்லை. அது கேட்டு அதுதான் ஃபைட் தான் சொல்லிடு. அதுக்கப்புறம் ஆலோசனை கருத்து கொடுத்து முடிவு பண்ணலாம். ஒரு நம்ம இவ்வளவு பேர் பேச்சாச்சு, அவங்களுடைய கருத்து சொல்றது சரி. நீங்க சொல்லுங்க, அவங்களுடைய கருத்தை என்ன சொல்லுங்க. முடிவு பண்ணிக்கலாம். உடனே பண்ண முடியாது. மறுநாள் கொடுத்து நம்ம வந்து கூட குழு கூட ஃபார்ம் பண்ணி கூட அரசியல் ரீதியாக இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே ஒரு குழு பண்ணிச்சு இல்லையா, அவங்களோட கூட்டு அமைச்சு கூட என்ன பண்ணலாம். நம்ம எல்லாம் ஒரு குழு ஒரு சேர்ந்து டிஆர்எம் பார்க்கறது, எம்எல்ஏ இவங்களை கூட்டு போயிட்டு கூட ரயில் அதிகாரி பார்த்துட்டு வாய்ப்பு இருக்கா எல்லாம் முயற்சி பண்ணி தான் கடைசி நம்ம போராட்டம் போகிறோம். எடுத்து விட நம்ம போகக்கூடாது. என்னோட கருத்து. மீஞ்சூரினுடைய அத்தியாவசிய பிரச்சனையாக மாறி இருக்கக்கூடிய ரயில்வே கிராசிங் 16 அது தொடர்பாக அந்த பிரச்சனையை முன்னிட்டு இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய வியாபாரி சங்கங்களின் பேரவை சார்பாக அந்த தலைவர் மற்றும் நிர்வாகிகளையும் மக்கள் பிரச்சனைக்காக கருத்து மாற்றமின்றி கூடியிருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. நான் காலதாமதமாக தான் வந்தேன். என்னன்னா, எவ்வளவோ சின்ன சின்ன ஊர்கள்லாம் இருக்குது. அந்த ஊர்கள்லாம் மக்கள் வந்து கடற்கரை கம்மியாக இருந்தால் கூட அந்த பகுதிகளில் அதுக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணியிருக்கிறாங்க. ஓவர் பிரிட்ஜாக இருக்கட்டும், அண்டர் கிரவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பகுதி வந்து மீஞ்சூர் சுற்றி வாழக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய அன்றாட தேவையான காலையில் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு பிரச்சனையோடு ஆரம்பிக்கிறதா இருக்குது. ஏன்னா அங்கே ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. மக்கள்கிட்ட என்ன பரவலான கருத்து இருக்குன்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு ஒட்டுமொத்த மீஞ்சூர் மக்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எதிராக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு இருந்தான். முதல்ல அவனுடைய நிலங்களை கையகப்படுத்துன்னு அங்கே வந்து பிளாக் பண்ணி விட்டாங்க, இதை போட்டு காம்பவுண்டு போட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து மக்கள் கடக்க முடியாத அளவுக்கு காம்பவுண்டு கட்டி அங்கே கேட்டு போட்டாங்க. கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா, மீஞ்சூர் அங்கே ரயில்வே பிரிட்ஜு போட்டோன்னே இப்போ கீழே பிளாக் பண்ணி விட்டாங்க. இது சம்மந்தமாக நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த கீழே க்ளோஸ் பண்ணாங்க இல்லைங்களா, 2 வீலர் க்ளோஸ் பண்ணக்கூடிய ஏரியா, அது க்ளோஸ் பண்ணோடனே டிஆர்எம் அலுவலகத்தில் போயிட்டு அவங்ககிட்ட முறையிட்டோம். மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக கொடுத்து அவருக்கு அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு வந்தோம். என்னென்னா, அவங்ககிட்ட போயிட்டு எப்படி நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணீங்க? சின்ன சின்ன ஊர்களெல்லாம் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற ஊர்கள்லேயே அண்டர் கிரவுண்ட் போட்டிருக்காங்க, ஓவர் சப்வே பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. அந்த சப்வே பிரிட்ஜ் எதுவுமே இல்லாமல் மக்கள் ஒரு பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க. என்ன அதிர்ச்சினா, எந்த ஒரு ஏற்பாடையும் பண்ணல. அவங்களுக்கு தெரியாது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டா. பொதுவாக ரயில்வே டிபார்ட்மெண்ட் மக்களை இந்த மாதிரி வஞ்சிக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. எங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிலாம் அங்கேருந்து இல்லை. இவ்வளோ பெரிய ஊர் இருக்குது,
இந்த தேவைகள் இருக்கு. ஆனால் இவ்வளோ நாள் வரைக்கும் எங்களுக்கு இந்த கோரிக்கை வரல அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, எண்ணூரில் இருக்கக்கூடிய IOW இருக்காங்க, அவங்க தான் வந்து எந்த அலோகேஷன் ஆனாலுமே ஒர்க் எடுத்து பண்ணுறது. அவங்க கிட்ட போய் நம்ம கேட்டோம் இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அதிகாரி அவர் ரிட்டையர் ஆகி இப்போ 1 மாதம் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கும்போது கேட்கும்போதே அவர் நம்ம பகுதியில் ஏற்கனவே இங்கே அலாட் ஆகிருந்தது சப்வே, அது எதனாலலாம் அது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்ற விவரத்தை அவங்க சொன்னாங்க. L16க்காக கொண்டு வந்திருந்த அந்த டனலு, அதுக்காக கொண்டு வந்திருந்த அந்த பில்லர்ஸ் எல்லாமே LC18க்காக அதை பயன்படுத்திட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து இருவையில் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்ரூவலுக்கு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் யாருமே உங்கள் சைடில் வந்து கேட்கல, நீங்கள் கொண்டு வந்தது தான் இது முதல் விஷயம் அப்படின்னு LOWனே சொல்கிறாங்க. DRM ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டீன் யாதவ் சிங் அப்படின்றவர் அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவருமே சொல்கிறாங்க. இப்போ நம்ம பகுதியில் நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரே விஷயம் தான், இருக்கக்கூடிய பரவலாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எல்லா அமைப்புகள் நாங்கள் என்ன பண்ணால் எங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் லீக்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகள், புதிய விடுதலை கட்சி, இவங்ககிட்டலாம் சொல்லியிருந்தோம். அவங்க கேட்கறது உங்ககிட்ட எங்களுக்கு ப்ரப்போசல் வரணும், யாருன்னா வந்து எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி எவ்வளோ மக்கள் அங்கே கேட்குறாங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அடுத்த கூட நாங்கள் உட்காந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணி தரோம். அவங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். எனக்கு என்னென்னா இப்போ ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்வு, நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்துருப்பது யார் மூலியமாச்சும் இந்த விஷயம் நடந்துடும். ஏன்னா ஸ்கூல் பிள்ளைங்கள்லேருந்து வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே அந்த இடத்துல வந்து நிற்கும்போது காலையில் ஒரு பெரிய ப்ரெஷரில் தான் அதை ஆரம்பிக்கிறது. நம்ம நாள் விடியறதே எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட்டு தான். அப்போனா இவ்வளோ நாளாக நம்ம விட்டுட்டோம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இதுக்கான தீர்வு பண்ணியிருக்கணும். இவ்வளோ டெவலப்டு ஏரியா, இந்த ஏரியாவுக்கு என்னென்ன தேவைப்பட்டிருக்கணும் முன்னாடியே இதை யோசித்து அதிகாரிகள் செஞ்சுருக்கணும். அதை செய்ய தவறிட்டாங்க. அப்போது இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்றது நம்ம இந்த மனுவை கொடுத்துட்டு ஒரு காலக்கெடு வைக்கலாம். வந்திருக்க எல்லா கட்சிகளும் ஒரு வார காலத்துக்குள்ளே நம்ம போய் அங்கே கொடுத்துடணும் அப்படின்னு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமாட்டு ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். ஏன்னா அதிகாரி இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க இல்லையா, நீ இவ்வளோ தப்பு பண்ணிட்ட, இவ்வளோ மக்கள் இருக்காங்க, இதை சுற்றி இவ்வளோ இண்டஸ்ட்ரி ஏரியா இருக்குது, அரசாங்க அலுவலர்கள் இங்கே தான் இருக்காங்க, இருக்கிற எல்லா ஹையர் அஃபீஷியலும் இங்கேருந்து தான் பக்கத்தில் போகிறாங்க. அப்படிப்பட்ட ஏரியாவில் ஒரு இடத்த நீ மூடின தப்பு, பக்கத்தில் எங்கேயும் மூடி வைக்கல, எனக்கு முதல்ல அதை திறந்து விடு, அப்படி இல்லையா அண்டர் கிரவுண்டை உடனே சீக்கிரமாக போடு அப்படின்ற ஒரு கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக எல்லா கட்சியும் சேர்ந்து நடத்தணும். அதுக்கு முன்னாடி அவனுக்கு இந்த ப்ரொபோசல்லாம் போயிடணும். எங்களுக்கு இந்த மாதிரி பிரிட்ஜு தேவைப்படுது, இவ்வளோ மக்கள் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு எல்லா கட்சியும் ஏகோபித்த குரலில் அவங்ககிட்ட கொண்டு போய் மனுவை கொடுத்துடணும். அதுக்கு ஒரு காலக்கெடு 1 வாரம் வச்சுக்கலாம். 1 வாரத்தில் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அதே மாதிரி ஒரே மாதத்தில் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கவன ஆர்ப்பாட்டமாக என்ன விஷயங்கள் இருக்கோ அதை நம்ம ஆர்ப்பாட்டம் மூலியமாக நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போய் அதிகாரிகள் மட்டத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஒரு கருத்தை தான் நான் சொல்லிக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி வருகிறேன். உங்கள் தம்பி இப்போ சொன்னார், அவர் மேலே குறையாக சொல்லலை, அவங்க மேலேயும் நான் குறை சொல்லலை. ஆனால் சப்வே நின்றதுக்கு காரணம் வந்து நம்ம அரியன் வாயில் தோழர். அது நீங்கள் நான் இப்போ வெளிப்பட சொல்ல வேண்டிய காரணம் யாருன்னு சொல்லலை, நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். அரியன் வாயில் தோழருக்கு தான் கொஞ்சம் டிலே பண்ணதுக்கு காரணம். ஆளுன்னு சொல்ல அங்கே இருக்கிற தோழர்கள் தானே அங்கே இருந்து நிறைய எல்லா வண்டியும் அங்கே தான் வருது போகுது. அதனால அங்கே நெருக்கடி வந்த உடனே பொதுமக்களுக்கு நெருக்கடி வருதுன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு அந்த சப்வே நிறுத்திட்டாங்க. சப்வே ஏன் பிரிட்ஜு போடுங்க, நீங்கள் அதை போடுங்க இதை போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அது நின்றதுக்கு காரணம் எனக்கு கொஞ்சம் பொருட்படுது. அந்த அது வந்து எதுக்காகனாக்கா அப்போ அந்த நேரத்தில் தான் அந்த வீட்டுலாம் இடிச்சாங்க. அதான் எல்லாம் ரெடியாக ரோடு ரெடி ஆகுதே, நீங்கள் என்ன இங்கே வந்து பண்ணுறீங்களே சொல்லிட்டு அந்த மெட்டீரியல்லாம் கூட இன்னும் கூட அங்கே தான் இருக்குது. அதுக்கு வந்து ப்ரப்போசலால் போயிட்டுருக்கலாம், மாறிட்டுருக்கலாம். ஆனால் தம்பி சொல்கிற மாதிரி அவர் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சப்வேவுக்கு வந்தது காரணம் நம்ம அரியன் வாயில் தோழர்கள் தான். அந்த அரியன் வாயில் தோழர்கள் நம்ம கல்வி யாரும் நான் சொல்ல முடியாது. அதான் சொல்கிறேன், அந்த ஆமாம் ஆமாம் அதனால தான் நான் சொல்கிறேன். யாருமே சொல்ல முடியாது, அதை நான் சொல்ல முடியாது. அது சொல்லணும்னாக்கா அது வந்து ரொம்ப அதனால அர்ஜென்ட்டு நம்ம தேவைன்னு சொன்னாக்கா அதை கேட்டு நிரப்ப மாட்டாங்க. ஏன்னு சொன்னாக்கா அதனால ஆக்சிடென்ட் வருது. நம்ம பக்கமே பார்க்கக்கூடாதுல்ல. நம்ம கொஞ்சம் வண்டி நிறுத்த மாட்டேன்றோம், நான் நிறுத்த மாட்டேன்றேன், நான் போய் நிற்கிறேன். அப்புறம் ஏர்பிளேன் பார்த்து ஒன்று துவக்கிறாரு, அந்த வண்டி போகிறது அங்கேருந்து ட்ரெயின் வருது. 7 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் இப்போ 7:45 8 மணி தான் வருது.
அந்த பிரச்சனை அவங்க வந்து அதனால தான் இப்போ அடுத்து போட்டுட்டாங்க. கொஞ்சம் நம்ம மக்களோட வந்து வண்டி கொஞ்சம் நிறுத்துறதில்லை நம்ம அவங்க பக்கமே நம்ம குறை சொல்றதுல அதில் கொஞ்சம் நியாயம் தெரியல. அதனால நம்ம முயற்சி பண்ணணும் எடுக்கணும் தான். நீங்கள் சொல்றது மாதிரி எடுக்கணும் தான். ஆனால் முயற்சி பண்ணது நம்ம வந்து அந்த ஒரு காரணம் தான் இப்போ அவங்க இது பண்ணுறதுக்கு தடுக்கிறதுக்கு காரணமே ஆக்சிடென்ட் வந்து இப்போ கெடுதல். இங்கே தண்ணி போயிட்டு இருந்தது ஆற்றுல, ஒரு தம்பி வேகமாக தான் பாரு அப்படி கால் பண்ணுது. ஆனால் மண் அளந்து யாருமே அங்கே ஒன்றுதில்லை. ஏன் நம்மளுக்கு அரசாங்கம் உதவி பண்ண இருக்குது, காசு இருக்குது, அரசாங்கம் நம்ம செய்து போது. அதனால நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்குது. அவங்க அரசாங்கம் சொல்கிற மாதிரி நடந்துக்கணும்னாக்கா அந்த கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக என்ன வேணும் சீக்கிரமாக பண்ணுறது. எல்லாம் எம்எல்ஏ இருக்கிறாரு, எம்பி இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் ஆளுங்க இருக்கிறாங்க. நம்மளுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் நிறைய ஏன் நம்ம வியாபாரி சங்கமே உதவி பண்ணுறதுக்கு காத்துக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த நம்ம அவருடைய இதுதான் இதுவாகிடுது காரணங்கிறத அது என்ன பண்ண கொஞ்சம் அப்புறமா நான் சொல்கிறேன் மற்றதெல்லாம். சரி, வாய்ப்பு சென்னைக்கு இங்கெல்லாம் நம்ம வெயில் போயிட்டு பரவாயில்ல போயிட்டு இருக்குது. எல்லாம் சொன்னதெல்லாம் வந்து இன்னும் நாள் கூட ஆகும் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு. தற்சயமாக நாளைக்கே நம்மளால ரெடி பண்ண முடியும்னா இப்போ ஆல்ரெடி இருக்கிற சபையை நாளைக்கே நம்ம ஊர் பஞ்சாயத்துகளை வச்சு நேரடியாக போய் சபையை ரெடி நாளைக்கே போகிற மாதிரி கூட ரெடி பண்ணலாம்னு என்னோட ஐடியா. ஆல்ரெடி இருக்கிற சபையை கூட ரெடி பண்ணி நாளைக்கு நம்ம பயன்படுத்தி வந்துடலாம். ஆனால் இப்போ நீங்கள் பேசுகிற விஷயம்லாம் நாளடைவில் நடக்கிறது. நாளைக்கே நம்ம டூ வீலரில் போகிறதோ வரதோ இருக்கிறதுலாம் அந்த யூஸ் இல்லாமல் இருக்கிற சபை மூலியமாக ரெடி பண்ணலாம். அந்த சபையில் யாரும் போக முடியாது, பைக் போக முடியாது. நாளைக்கே நம்ம ஒரு ஸ்டேஜ் மியூசிக் கூட பணம் எடுத்து கூட நாளைக்கு ரெடி பண்ணிடலாம். இதை நம்ம சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கலாம். வியாபாரி சங்க தலைவர்களுக்கும் அதை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் மீஞ்சூர் பெருமாள் மக்களுக்கும் அனைவருக்கும், அதாவது மீஞ்சூர் பேராட்சி சார்ந்த அனைவருக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன். மீஞ்சூரில் வந்து கேட்டு மூடாமல் அப்படியே சந்தில் போயிட்டு இருந்தோம், சைடில் போயிட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து நம்ம சௌகரியத்துக்காக ஓடினே இருக்கோம். ஆனால் அந்த சைடில் இருக்கிற வழியை எடு அப்படின்னு சொல்லி நம்ம போராடுறது வந்து எனக்கு முன்னாடி என்ன பேசுறது எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் என்னோட கருத்தை சொல்கிறேன். சைடில் வழியை அடைக்கப்பட்டது உண்மைக்கு அது எத்தனையோ பேரோட உயிர்கள் காப்பாற்றப்படுவதற்கான சாத்தியம் உண்டு. அதை வந்து எடுன்றது வந்து சரியில்லாத ஒன்று தான். ஆனால் அடைச்சது நல்ல விஷயம் தான். ஆனால் மாற்று வழியாக வந்து சபையை வந்து ரெடி பண்ணிவிட்டு அவங்க அடைச்சிருக்கணும். ஆனால் அதை சடனாக செஞ்சுட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அதை எடுங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா இவங்க போய் தான் இதெல்லாம் எடுத்து சொன்னாங்க, அதனால இன்னைக்கு சத்தாவேன் அப்படின்ற பையன் இன்னைக்கு வந்து திறக்கணும் கஷ்டப்படுறதுன்னு சொல்கிறவங்களும் நாளைக்கு அதையும் சொல்லுவாங்க. ஆக ஒரே வழி சபை தான். ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு நடக்கிற பிரிட்ஜுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. 2 வருஷம் ஆகும், 1 வருஷம். அது வந்து 18 மாதம் தான் அக்ரிமெண்ட் டேட்டு. ஆனால் அது எவ்வளோ நாள் முடியுன்றது தெரியாது. சபை பண்ணி ஆகணும். ஆனால் அவங்க சபை பண்ணுறதுக்கு நம்ம போய் கோரிக்கை வைக்கும்போது அங்கே வருவாங்க, அதிகாரிகள்லாம் வருவாங்க, நம்ம ரோட்டில் ஒருத்தவங்க வருவாங்க. ஆனால் வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, இதுக்கு ஒரு டெண்டர் வைக்கணும், இது உள்ளே போகிறதுக்கான ஒரு ஆளை நிர்ணயிக்கணும், இதெல்லாம் டைமிங் காலம் அவகாசம் வேணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு சந்தர்ப்பத்தை தள்ளுவாங்க. அவங்க தள்ளுறதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம ஒரு 6 மாதம் கால அவகாசம் கேட்டு டைமிங்கை தள்ளணுமானா அதுக்குள்ளே பிரிட்ஜ் ஒர்க் நடந்துடும். அவன் சபை போடாமல் தள்ளி போகிறதுக்கு தான் அவன் பார்ப்பான். ஆக இது வந்து நம்ம இன்னைக்கு போய் கேட்குறோம், உட்காடுறோம், பேசுகிறோம். ஆனால் இதை வந்து அவங்க கால அவகாசம் 1 வாரம், அதிகபட்சம் 1 வார காலத்துக்குள்ளே நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்ற எண்ணத்துக்கு அவங்க வந்தால் வழிய இந்த போராட்டம் தொடரணும்.
இல்லை அவங்க செஞ்சு தரேன்ட்டாங்க, ஒரு மாசத்துல பண்ணி தரேன்ட்டாங்க, 2 மாசத்துல பண்ணி தரேன்ட்டாங்க, நம்ம வீட்டுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு நம்மலாம் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம்னா அது செய்வாங்கன்னா அது முறை கிடையாது. நம்ம இது இறங்கவும் கூடாது. இறங்கினால் முடிக்கணும்னா எம்எல்ஏ அந்த ஸ்பாட்டில் எம்எல்ஏ வரணும். நம்ம உட்காந்தா எம்எல்ஏ வரணும். அதுக்கு அடுத்தது இங்கேருந்து ஓட்டு போட்டு ஜெயிச்சுட்டு போனாங்க எம்பி அவர் வரணும். இவங்க 2 பேரும் வந்தால் தான் எம்எல்ஏ சைட்லேருந்து வந்தால் தான் இங்கே ஸ்டேட்டில் இருக்கிற அதிகாரிகள் வருவாங்க. எம்பி சைட்லேருந்து வந்தால் தான் சென்ட்ரலில் இருக்கிற அதிகாரிகள் வருவாங்க. இவங்க அத்தனை பேருமே நம்மளுக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். இன்னும் 1 வார காலத்தில் நாங்கள் வந்து தொடங்குறோம் அப்படின்னு வாக்கு கொடுக்கணும். அப்படி வாக்கு கொடுக்கலன்னா 1 நாளில் 2 நாள் கூட நம்ம எல்லாம் உட்காரத்துக்கு தயாராக இருந்தால் இதில் இறங்கலாம். இல்லை நம்ம போட்டோம் கேட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டோம், இவங்க வந்து எங்களுக்கு டெண்டர் கொடுத்து 2 மாதம் ஆகும் 3 மாதம் ஆகும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தை அவங்க இழுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம உட்காரத்துக்கு பிரயோஜனம் இல்லை. ரொம்ப அழுத்தம் திருத்தமாக 1 வாரம் அதிகபட்சம் 10 நாள் இது நடக்கணும், இல்லைன்னா பெரிய போராட்டம் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த பப்ளிஷ் பண்ணி பேப்பர் மீடியா அளவில் எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லி நம்ம இதில் இறங்கணும்னா சக்ஸஸ் பண்ணலாம். பார்க்கணும். அடுத்தது கேட்டை வந்துட்டு அவங்க அடைக்கிறப்போ இது ஒரு செய்தி கிடைச்சது. உடனே எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து ரயில்வே காவல்துறை அதிகாரிகள் நம்ம முறையிட்டோம், பேசினோம். எந்த அளவுக்கு நம்ம அவங்க இடத்துல கோரிக்கை அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்தோம். ஆனாலும் அவங்க சில ரீசன் சொன்னாங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு அதுக்கு முன்னாடி பண்ணுறப்ப திடீர்னு நம்முடைய துணைத் தலைவருக்கு ஒரு சின்ன தகவல் கிடைச்சிது. துணைத் தலைவர் உடனே என்ன பண்ணாரு, அவருடைய நண்பர்கள் வந்தாங்க எல்லாரும் அழைத்து அன்று இரவு பார்த்தீங்கன்னா அதே காவல்துறை அதிகாரிகளிடம் அதுக்கப்புறம் அந்த துறை அதிகாரிகள் ரயில்வே துறை அதிகாரிகளும் முறையிட்டோம். ஆனால் அன்றைக்கி வந்துட்டு அவங்க கேட் அடிக்கணும்னு வந்தாங்க, ஆனால் கேட் அடிக்கல. திரும்ப அவங்க நம்ம பேசின அழுத்தத்தினால போயிட்டாங்க. 2வது முறை நமக்கு தகவல் கிடைச்சி நம்ம அந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு வந்தோம், பேசினோம். ஆனாலும் வந்துட்டு அவங்க சில வந்துட்டு நாங்கள் போல் வந்தே பாரத் ரயில் போகிறோம், எக்ஸ்பிரஸ் வந்துட்டு 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் நாங்கள் விட போகிறோம், ஆனாலும் உங்களுடைய சேஃப்டி எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு ரயில்வே துறை காவல் ஆய்வாளர் சொன்னார். சரி சார், நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனாலும் எனக்கு ஒரு மாற்று பாதையை பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரு சுரங்க பாதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, சட்டை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லணும் கேட்டோம். ஆனாலும் அவங்க வந்து சரி சாய்க்கல. இப்போது நாம் கட்சிக்கு அப்பாற்பட்டு நாம் இங்கே ஒன்றாக இணைந்திருக்கிறோம். ஆகவே வெகு விரைவில் இதற்கு உண்டான முயற்சி நாம் எடுத்து இதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும். ஆனால் இது வந்து டிஆர்எம்ல தான் பண்ண முடியும், டிஆர்எம் தான் பண்ணணும். உடனே அந்த இடத்துல அன்றைக்கே வந்து எம்பிபிஏ பேசினா எம்பிகளே போட்டோம். எம்பிஓ உடனே அந்த காவல்துறை அதிகாரி பேசும்போது அவரும் உடனே எம்பிகளே சொன்னார், சில ரீசன் சொன்னார். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூட்டத்தை கழிச்சிட்டோம். ஆகவே இதற்கு உண்டான தீர்வை நம்ம கலந்து ஆலோசித்து அது எப்பேற்பட்ட வழியில் நாம் கோரிக்கை வச்சா ரயில்வே துறை செவி சாய்ப்பாங்க என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே அதுக்காக நம்ம செய்வோம். ஏன்னா காலையில் கூட ஒரு கேட்டை திறந்த உடனே ஒரு ½ hour வந்து வண்டி எல்லாம் ஜாம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட கூட்ஸும் போட்டாங்க, எக்ஸ்பிரஸும் போட்டாங்க. ஆனால் அதுக்கு வந்துட்டு அவங்க சைடில் தான் அது ரொம்ப லாஸ் ஆகுது. ஏன்னா எல்லா எக்ஸ்பிரஸும் நிற்கிது காலையில், அதில் நானும் இருக்கிற ½ hour கேட்டுக்குள்ளே எல்லா வண்டியும் இருக்குது. அதனால் ஒரு அவசர ஆபத்துக்கும் போக முடியல. ஆனால் இப்போ அண்ணன் தண்டாரி சொல்கிறது போல் ரயில்வே கேட் அடிச்சுட்டு எல்லா உயிரும் அவங்க சேவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா நிறைய முறை 2-3 உயிர் போடுறது நம்ம பார்த்த கண்கூடா. அதனால் இப்போ அடைச்சதை பற்றி நம்ம சொல்லலை, ஆனால் மாற்று வழி பண்ணி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால் இன்னைக்கு கலந்து ஆலோசித்து வந்திருக்கிற தகவல்கள் அதுக்கான ஒரு நல்ல தீர்வு எடுத்து நாம் உடனடியாக நாளை தினத்தில் கூட துணை தலைவர் சொல்லியிருக்கிறான்னு நினைக்கிறேன். எம்எல்ஏ காலையில் வரதா சொல்லியிருக்கிறாரு, எம்பி டெல்லியிலிருந்து வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவங்கெல்லாம் அணுகி உடனே அதுக்குண்டான தீர்வு எடுப்பதற்கு நாங்கள் வருகை தந்திருக்கோம். அனைத்து கட்சி தோழர்களே, வணிக வியாபாரி நண்பர்களே, மக்கள் பிரதிநிதிகளே, வழக்கறிஞர்களே, ஊர் பெரியவர்களே, அனைவருக்கும்
என் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் இன்று அனைத்து பணிகளின் பேரமைப்பு. இதோட முக்கிய செய்தி என்னன்னா, நமது மீண்டும் ரயில்வே கேட் காலகாலமாக ரயில்வே கேட் ஓரமாக இருசக்கர வாகனங்கள், பாதசாலை, மக்கள் அனைவரும் நடந்து செல்ல ஒரு அவசர வேலைக்கு போகிறதுக்கு தான் இருந்தது. முன்னறிவிப்பு இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு 11 மணி இருக்கும். திடீர்னு எனக்கு ஒரு செய்தி வந்து இதுமாதிரி அடிக்க போகிறாங்க, நைட்டு கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த நேரத்தில் ஊர் சார்ந்த ஏதோ பெரியவங்களோ நண்பர்களோ வழக்கறிஞர்களோ இட்டுன்னு வந்து ஒரு 150 பேர் கிட்ட இருக்கும். நைட்டு 11 மணிக்கு அந்த செய்தி கேட்டோம். டக்குன்னு ஃபோன் வச்சோன்னா எல்லாமே வந்துட்டாங்க. வந்து கேட்டு அந்த அதிகாரிகளை முறையிட்டு ரொம்ப ஆவேசப்பட்டு முன்னறிவிப்பு இல்லாமல் எப்படி போடுறீங்க, ஒரு கேட்டு ரிப்பேர்னாப்போ செய்தி ஒட்டுவாங்க. ஒட்டி இன்றைக்கி ஒரு 10 மணிக்கு இங்கே வேலை நடக்குது, ரயில்வே பராமரிப்பு பணி நடக்குது, இன்றைக்கி வர முடியாது, மாற்று வழி செல்லுன்னு ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பு இல்லாமலே பண்ணாங்க. நாங்கள் நிப்பாட்டி எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் அதிகாரிகளை பேசணும் போது அதை கைவிட்டாங்க. அன்றைக்கி போயிட்டாங்க. மறுநாள் அதே மாதிரி ஃபுல் ரயில்வே துறை போலீஸு, அவங்க இருந்த நம்பர் காவல்துறை எல்லாமே வந்து ஒரு 100 போலீஸ் கிட்ட வந்துட்டாங்க. அப்பயும் முறையிட்டோம். அப்போ பேசும்போது எம்பி லைனில் வந்தார். நம்ம பேசின குருசாலம் சொன்னாமல வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஒன்று, இதுதாங்க நம்ம ரூட்டில் வர ஒரு 130 ஸ்பீடு. அந்த வேகத்துக்கு நம்ம நந்தி மட்டும் தான் வந்து நம்ம கிராஸ் பண்ணால் உயிர் சேதம் அதிகமாக ஏற்படும். அதனால தான் நாங்கள் போடுறோம். கட்டாயமாக நாங்கள் போட்டே தருவோம். யாருமே தடுக்கணும்னா நீங்கள் பேசுறதுன்னா ரயில்வே துறை ஜிஎம்ஓ டிஆர்எம்ஓ கண்டிப்பாக பேசுங்க, இல்லாட்டி எம்எல்ஏ பேசுங்க, இல்லை எம்எல்ஏ பேசுங்க. நாங்கள் அப்படி எம்எல்ஏ நான் அடிச்சோம் பேசி அவரும் பேசினாரு. கொஞ்சம் முடியாமல் போச்சு. சரி நேரில் வர. அதுக்கப்புறம் மாவட்டம் குண்டிகோடு சட்டமன்ற மாவட்ட அமைச்சர் அவரோட பேசுவோம். அவரும் பேசிட்டு இதுதான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பாராளுமன்ற சட்டமன்ற நம்ம சசிகலா செந்தில் அந்த வந்து ஃபோன் வச்சோம். அவர் அப்புறம் நேரடியாக ஃபோனுக்கு வந்தார். லைனில் வந்து இதுதான் இப்போ நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், இதுக்காட்டி கண்டிப்பாக நான் நேரில் வரேன், ஆய்வு செஞ்சுட்டு உங்களுக்கு இதை தடுக்க முடியாது, இதை கைவிட்டுருங்க, சுரங்கப்பாதை சேர்த்துக்கு கண்டிப்பாக நான் ஒழுங்கழிக்கிறேன், நான் நேரடியாக வரேன் சொன்னார். சரி, அந்த நேரத்தில் எல்லாமே கலைஞ்சி போயிட்டாங்க, அவங்களும் போட்டுட்டாங்க. ஆனால் பல ஊர் மக்களும் ஆயிரக்கணக்கான வண்டி வாகனங்கள் பள்ளிக்கு போடுவாங்க எல்லாமே நெரிசலில் மாட்டி என்ன தூரம் பார்க்கலாம். ஏன்னா காலகாலமாக போயிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு அந்த சூழல் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. உடனே நம்மளால் மாற்ற முடியல. அந்த நேரத்துக்கு போகிற அவசரம் ஏற்கனவே நம்ம வீட்டில் இருந்து கிளம்பும் போது பார்த்தேன் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு தான் நம்ம யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட காலையில் எழுந்து குழந்தைங்க இட்டு வந்து எல்லாமே போகிறோம். பார்த்தா அவ்வளோ ஜனம் எல்லாமே நெரிசலில் மாட்டிக்கிறாங்க. எல்லாம் கடுமையான ஒரு சூழ்நிலை நிற்கிறாங்க. இதில் வர வெயில் மழை எது வந்தாலும் காரில் இருக்கிறவங்க சேஃபாக இருப்பாங்க. ஆனால் பைக்கில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ஏதாச்சும் நம்ம மாற்று வழி இல்லைன்னா கண்டிப்பாக இது போகிறதுக்கு சாத்தியமில்லை. ரொம்ப எல்லாமே எவ்வளோ பேர் இருந்தோம், நம்ம எந்த பயணமும் இல்லாமல் போயிடும். இதுக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாமே கூட்டு முயற்சி தான் இது எல்லாமே. இதுக்கு இப்போ முக்கியமாக பேசி வந்தது நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஒன்று, அதுக்கப்புறம் மாவட்ட செயலர் கோவிந்தராஜ். இதுக்கு பின்னாடி நம்ம நகர செயலர் தமிழ் கூட சொன்னார், சிஎம்எட்டே ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துடலாம், கண்டிப்பாக இது கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரும் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு, போகலான்னு சொல்லியிருந்தோம். இப்போ உங்கள் கருத்து ஆளாளுக்கு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே கருத்து ஒன்று, நம்ம எம்பியை பார்க்கணும் ஒன்று ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கணும், அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போன ரயில்வே துறை அதிகாரி ஜிஎம்ஓ டிஆர்எம்ஓ பார்த்து சந்தித்து நம்ம கோரிக்கையை சொல்லி உடனடியாக இதே கூட்டு முயற்சி தான் எடுத்து கண்டிப்பாக அவங்கள பார்த்தா தான் அதுக்கு ஒரு சாத்தியக்கூறு. கண்டிப்பாக அந்த சுரங்கப்பாதத்துக்கு ஒரு 10 நாளோ ஒரு 20 நாளோ கண்டிப்பாக ஆகும். ஏன்னா எல்லா இடத்துலையும் 2 வழி தான் இருக்கும், உடனே போடுவாங்க. இது 3 வழி இருக்கிறதுனால அகலமாக இருக்குது. ஆனால் அந்த ஸ்டாப்பெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது எவ்வளோ நாள் போகும், அது ஒரு இன்ஜினியர் மூலிமா நம்ம பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நமக்கு வர சாயம் ரொம்ப இதுவாக இருக்குன்ற மாதிரி ஒரு இன்ஜினியர் சொன்னார். இது போட்டால் கூட கண்டிப்பாக ட்ரெயின் நம்ம பல்ல பகுதி, அது தண்ணி நிற்கக்கூடிய பகுதி, அந்த ஒன்றுக்கு தான் யோசிக்கிறாங்க. எனக்கு ஒருத்தருக்கு சொல்லும் போது ஆனால் இருந்தாலும் நிறைய வழிகள்லாம் இருக்குது. அது பண்ணக்கூடிய விஷயத்துக்கு நம்ம இப்போ செய்ய வேண்டிய ஒன்று தான். இப்போ இந்த கூட்டம் கண்டிப்பாக குறைவு தான். கேட்டில் ஒரு நாளைக்கு 5 நிமிஷத்துக்கு இப்படி பார்த்தோன்னா எப்படி பார்த்தோன்னா ஒரு 150 பேர், இப்படி பார்த்தோன்னா ஒரு 300 பேர் 500 பேருக்கு மேலே தான் கண்டிப்பாக நிற்கிறாங்க. இது 3 நாளைக்கு முன்னாடியே ஒரு பதிவு போட்டோம். இந்த பதிவு ஆனால் இங்கே வந்துருக்கிறது பார்த்தோன்னா எனக்கு வருத்தமாக இருக்குது.
ஏன்னா பொது விஷயம் எல்லாமே இப்போ சார்ந்து எல்லாம் வேலையை விட்டுட்டு தான் வந்துருக்குறோம். நம்ம அடுத்த கட்டமாக ரயில்வே துறை கண்டிப்பாக பார்க்கணும். எம்பி நம்ம டைம் கேட்கணும். அவரை பார்த்து அங்கே போனால் தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். வேறு வழி இல்லை. நம்ம இங்கே இல்லைன்னா மரியாதை தான் பண்ணணும். ஒரு போராட்டம் நடத்தி எதிர்ப்பு காட்டணும். இந்த 2 விஷயம் தான் பண்ணணும். இது வேறு எதுனா கருத்து இருந்தால் சொல்லுங்கள். ஒரு சிலருக்கெல்லாம் இது தெரியும். ரயில்வே துறை சார்ந்து இருக்கணும் தெரியும், வழக்கறிஞர்களும் தெரியும். இந்த தீர்வு நீங்கள் எது சொன்னாலும் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். நன்றி, வணக்கம். மீஞ்சூர் ரயில்வே துறை அராஜக போக்கை கண்டித்து நாம் நடத்துகின்ற இந்த கலந்தாய் கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற மீஞ்சூர் பெருமக்களே, வியாபாரி சங்க உறுப்பினர்களே, பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களே மற்றும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தலைவர்களே, விடுதலை சிறுத்தைகள் இயக்க பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதுடன், இன்னைக்கு காலையில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய நெரிசலை நானும் மாட்டேன். ஏன்னா நான் கழனிக்கு போயிட்டு காலையில் 6 மணிக்கெலாம் கழனிக்கு போயிட்டு வந்த 9 மணி தான் வந்தேன். 10 மணிக்கெலாம் போட்டு போய் 10:30 திருவள்ளூருக்கு நின்று 10 அரை மணி நேரம் அந்த டிராஃபிக்லேருந்து என்னால் வெளியே வர முடியல. அதனால் சித்திக் வாய் கடையில் போய் கறிக்கல்ல பைக் விட்டுட்டு நான் நடந்தே வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு போகிறேன். அப்போ தான் நினச்சேன், எவ்வளோ கொடுமையை அனுபவிக்கிறாங்க அந்த மக்கள் பார்த்தா. கிட்டத்தட்ட அந்த டேனிங் வரையும் அந்த வசதி வரையும் டிராஃபிக் இருக்குது. உடனடியான தீர்வு நம்ம என்னன்னா, இப்போ நம்ம கையில் இருக்க தீர்வு நான் சொல்லிடுறேன். என்னன்னா, நமக்கு வந்து பத்மாவதி நகர்லேருந்து அந்த சாய்பாபா கோயில் பக்கம் நமக்கு 2 கண் பிரிச்சு ஒன்று இருக்குது. உடனடியாக நம்ம கிட்ட இருக்க அதிகாரம் அந்த இடத்த நம்ம கிளீன் பண்ணி 2 சக்கர வாகனங்கள் போகிறது அந்த வழி மாற்று வழி அப்படிலாம் அந்த ஜெயின் கல்லூரி வழியாக வந்து விடலாம். அன்னைக்கு காலையில் நான் பைக்கில் நிற்கும் போது யோசிச்சு தான் வேற எந்த வழியும் யோசிக்கிறேன். நானே இப்போ பைக் எடுத்துட்டு போகிறேன். நான் வரலாம் திரும்பி இல்லைன்னா அங்கே போனோம். நான் நெய்தவாய் தான் போயிட்டு அந்த ஏரியாவில் ரூட்டில் வந்து அனுப்பப்பட்டு வந்து தான் வரணும் அப்படின்ற இல்லாமல் இப்போ உடனே நம்ம கிட்ட அதிகாரம் மீஞ்சூர் பேர் வச்சுக்கிட்டு இருக்க அதிகாரம் நம்ம அதிகாரம் என்னன்னா, நம்ம நினைச்சா உடனடியாக அந்த 2 கண் பிரிட்ஜை வந்து அந்த காலத்திலேயே வந்து மணி ஐயர்லாம் வந்து அந்த வழி தான் டிராக்டர் எடுத்து போவோம். நான் பார்த்து விவசாயத்தை போடுறது அந்த வழியில் நம்ம வந்து உடனடியாக 2 வீலர் போகிறதுக்கான மாற்று வழியை நம்மகிட்ட இருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் முதல்ல செய்யணும். அதே மாதிரி நாம் 1000 மக்களை திரட்டி டிஆர்எம் நம்ம எல்லாம் போய் நிற்கிறோம். ஏன்னா திருவள்ளூர் மார்க்கத்தில் போகிற ட்ரெயின் வந்து நான் கல்லூரி படிக்கிற காலத்துலேயும் சரி எல்லா காலத்திலும் திருவள்ளூருக்கும் ஆவடி மார்க்கத்தில் போகிற ட்ரெயின்லாம் வந்து அவங்க அசோசியேஷன் வச்சு அவங்க ஒவ்வொரு வாட்டியும் சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஆனால் கும்மிடிக்குடி மார்க்கம் ஆனால் பிஎன் முருகேசன் தான் அந்த ரயில்வே சங்க பயணிகள் சங்கம் வச்சு நடத்துனாரு. அவர் ஓரளவுக்கு ஃபைட் பண்ணி ஏதோ கொஞ்சம் ரெமெடி பண்ணார். அதற்கு பிறகு வந்து நம்ம அந்த சங்கமும் சரியாக இயங்குறது இல்லை. அதனால கும்மிடிக்குடி மார்க்கம் நம்ம வந்து நம்ம ரயில்வேக்காரன் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம ஆக்ரோஷமாக போராடுறது இல்லை. ஏன்னா நம்ம கும்மிடிக்குடிக்காரங்களாம் கழுகு வத்த ஊர்லேருந்து வரோன்னு சொல்கிற ஒரு பேச்சு அவங்க சென்னையில் இருக்கு. இவங்களாம் கழுகு வத்த ஊர்லேருந்து வரோம் அப்படின்னா அதனால நம்மளை வந்து அவங்க புறக்கணிக்கின்ற அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. நம்ம என்ன செய்ய போறோம்னா, இப்போ நம்ம முதல்ல இருக்க நம்ம அதிகாரத்தை எடுத்து நம்ம அந்த 2 கண் பிரிச்சு பக்கம் 2 வீலர் எடுக்கணும். அதே மாதிரி சுரங்கப்பாதையை அந்த 2 வீலர் போகிற சுரங்கப்பாதையை அவன் நினைச்சானா ஒரே வாட்டில் போட்டு தர முடியும். ஏன்னா டிஎம்கே கம்பைன்ட் ரூலிங் பார்ட்டியில் காங்கிரஸ் மேலே ஆட்சியில் இருக்கும்போது கத்திவாக்கத்தில் இருக்கிற அந்த சபையை வந்து 24 ஹவர்ல போடப்பட்டது. அப்படின்னா அந்த சாத்திய கூறுகள் இருக்குல்ல, அந்த கூறுகள் இருக்கு. ஏன்னா டாக்டர் ஜெயக்குமார் வந்து அந்த ஆர்குமெண்ட் பண்ற அந்த ரயில்வே ஆபீஸ் கிட்ட அவன் வந்து பிஜேபி கர்நாடகத்தில் அப்படியே சொல்றான், இவன் அவர் எந்த ரூட்டு சொன்னாலும் இல்லைன்றா. இதை போட்டா சிக்னல் ப்ராப்ளம்டா அப்போ எப்படி டயாமீட்டர் வந்து இறக்குனேன், அந்த சப்ளைக்கு டயாமீட்டர் வந்து இறக்குனேன் கேட்டா இல்லை அவன் போட்டு வரான்டான். அந்த கான்ட்ராக்டுக்காரன் ஒவ்வொரு இடத்த போட்டு வரான், மியூசிக் வருவான் உன்னை வந்து போடுவான். அப்போ சொன்னான் இந்த இடம் இல்லை அந்த இடம். அவர் ஜெயக்குமார் எவ்வளவு கேட்டாலும் கடைசி வரையும் அவர் 1.5 மணி நேரம் ஆர்குமெண்ட் சும்மா சொல்லக்கூடாது. நம்ம சில வருத்தங்கள் இருந்தாலும் அவர் வந்து எவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணியும் அவன் நம்ம தட்டி கழிக்கணும். இந்த மீஞ்சூருக்கு வந்து ஒரு ரெமெடி கிடைக்கூடாது. இந்த மீஞ்சூர் பகுதி வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு வந்து பெருவாரியான ஆதரவுள்ள பகுதின்ற காரணத்தான் நம்மளை வந்து ஒரு இழிவு செயல் ஒரு நசுக்கும் தன்மையில தான் இதெல்லாம் ஏற்பாடு பார்த்தேன். இன்னைக்கு தான் நான் போறேன். நான் போய் ரொம்ப பல வருடம் ஆச்சு. நான் ரயில்வேக்கெல்லாம் போய் பார்த்தா ஒரு இரும்பு கோட்டை மாதிரி இருக்குது. ஏன் பீகார்ல இந்த மாதிரி செய்ய முடியுமா உன்னால, உத்தரப்பிரதேசத்துக்கு மாதிரி செய்ய முடியுமா உன்னால, அடிச்சு தும்சம் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆந்திராவை தாண்டா ஒருத்தவங்க டிக்கெட்டே எடுக்கிறது இல்லையா. நாங்கள் லா ஒபீடியன்ட் பர்சன் தமிழ்நாட்டுக்காரனா நீ எது வேணா செய்து கிடக்கல. இந்திக்காரன் உட்காந்து சதன் ரயில் ஆஃபீஸ் ஃபுல்லாக இந்திக்காரன் வந்ததுனால அவங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களை பாதுகாக்க தமிழ் மக்கள் கிட்ட இருந்து நம்ம பாதுகாக்க ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு அரண்மனை மாதிரி இருக்கு. நீ நான் போய் நான் கிராஸ் பண்ணி நடந்து வந்து பார்க்கும்போது ஒரு அரண்மனை செட்டப் நான் ரொம்ப நாளாச்சு அது போய். அதனால நம்ம என்னன்னா நம்ம போராட்டத்தோடு போராடி எதுவும் சாதிக்க முடியும். போராடாமல் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. நம்ம எல்லாருமே வந்து டிஆர்எம் ஜிஎம்ல இருந்து பார்த்து வித்தின் 24 ஹவர்ஸ் நீ எனக்கு போட்டு அவனை கட்டாத போட்டால
அது மாதிரி போட்டாகணும். இல்லைன்னா மிகப்பெரிய போராட்டம் பண்ணும். நம்ம என்ன சொல்றோம்னா, நின்று ட்ரெயின் ஒரு நாள் டிராஃபிக் பண்ணுவோம். ஒரு 1000 பேர் ஜெயிலுக்கு போகலாம், இன்க்ளூடிங் நான் கூட இல்லை. அதுக்கு நம்ம ஒரு 4 பேர் வக்கீல் ரெடி பண்ணி வச்சுருவோம். எல்லாம் ஃப்ரீ பெயில் எடுக்கணும். உள்ள போகிற எல்லாம் ஃப்ரீ பெயில் எடுக்கிறதுக்கோசம் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகினா தான் நமக்கு வந்து ரெமெடி உடனே கிடைக்கும். இல்லைன்னா டெஃபினட்டாக இஷ்யூ கிடைக்காது. அதே மாதிரி நம்ம பாராளுமன்ற உறுப்பினரையும் கூப்பிட்டுக்கிட்டு போய் டிஆர்எம் ஜிஎம்ஐயும் பார்ப்பதற்கான துரித நடவடிக்கையில் ஈடுபடும். அதில் என்னையும் நான் இணைத்துக் கொள்கிறேன் என்று கூறி வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி வேண்டும். நன்றி. ரயில்வே மேம்பால பணி தாமதத்திற்கு கண்டனம் தெரிவித்து கலந்து கொண்டிருக்கும் அனைத்து வியாபாரி சங்க நிர்வாகிகளுக்கும், அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும், சமூக ஆர்வலர்களுக்கும், அனைத்து கட்சி வழக்கறிஞர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் வந்து இப்போ அண்ணன் நிறைய விஷயத்த சொன்னார். நாங்கள் பறந்து வளர்ந்ததே அதை சொல்லலாம். அண்ணன் ஒரு நாள் போயிட்டு வர்றதுக்கு அவ்வளோ வேதனை பார்த்தாரு. நாங்கள் ஒரு நாளும் இந்த வேலையை அனுபவிச்சிருக்கோம். அதாவது கேட்டு கிடையாது, ரயில்வே ட்ராக்கெல்லாம் நாங்கள் கிராஸ் பண்ணி வரணும். அன்னைக்கு காலகட்டத்தில் சைக்கிளை தூக்கிக்கிட்டு தாண்டி வந்துடுவோம். ஆனால் இன்னைக்கு சைக்கிள் இருக்கா, பைக்கு, காரு தான். கார் நம்ம தலைமையில் தூக்கி வர முடியுமா? முடியாது. அதனால் நம்ம எல்லாருமே இது ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லலாம். இது 2011 பொன்ராஜா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டசபையில் பொன்ராஜா எழுதி கொடுத்து நந்தியம்பாக்கமும் மீண்டும் கொண்டு வந்தார். 27 கோடி அன்னைக்கு வேல்யூ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2020 குறைஞ்சபட்சம் 14 ஆண்டு ஆயிடுச்சு. இந்த குறிச்சி இன்னமும் வரல, பயன்பாட்டுக்கு நம்மளால யூஸ் பண்ண முடியல. இந்த பாதி நிலைமையிலே இருக்குது. இன்னைக்கு நம்ம அண்ணெல்லாம் தலைவர் துணைத்தலைவர் எல்லாமே இருக்காங்க, அவங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அது போயிருக்குன்னு தெரியல. இங்கே அடுத்த ஸ்டெப்பு வந்து ஜிஎம்ஓ எஸ்ஆர்எம்ஓ டிஎம்ஓ பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒற்றுமையாக எல்லாருமே சேர்ந்து போய் சந்திச்சு சப்பேர் கூட அங்கே போகிறதுக்கு வந்தது. ரெடிமேட் காங்கிரீட் வச்சான், வச்சு திருப்பி அதை எடுத்துட்டு போயிட்டான். இருக்கா டயா வச்சான். ஆனால் இன்னி வரைக்கும் அதை போடல. அதை நடைமுறையும் கொண்டு வர நம்மளால இந்த துன்பத்தை டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால் இந்த கூட்டத்தை வந்து ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமை செயல்பட்டு வேண்டிய வியாபாரி இந்த மாலை வேளையில் தலைமையேற்று நடத்துகின்ற அதே போன்று அனைத்து பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மனமான நன்றியை கொண்டு கடந்த காலத்தில் பேராட்சி துணைத் தலைவர் அவர்கள் சொன்னது போல ஒரு இரவு வந்தாங்க, 10 மணி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டுனா இருந்தாங்க. அப்போ மறுநாள் பார்த்தா மறுபடியும் ஒரு 2 மாதம் கழிச்சு மறுபடியும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. அது போட்டு தகவல் வருது. தகவல் வந்து சொல்லி நம்மளுக்கு அதை வந்து பண்ண முடியும். ஆனால் அதுக்கெல்லாம் வாரம் எடுத்துக்கிட்டு பேசுகிறா காங்கிரஸ் எடுத்துக்கிட்டு பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் டிஆர்எம் பேசுகிறேன், பேசுகிறேன், 2 நாளில் சபையை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு தகவல் சொன்னாங்க. அதை வந்து ஒரு சில பேருக்கு நான் மறுநாள் காலையிலே சொல்லிட்டேன். அதை என்ன மறுபடியும் ரிப்ளை பண்ணுறாங்க. நான் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. டிஆர்எம் அது இன்னைக்கு ஒரு வர நாளைக்கு வர பார்க்க வராங்க. இதுதான் நடந்துட்டு நான் 4 நாளாக வந்து தொடர்ச்சியாக வந்து அதற்குண்டான நடவடிக்கை இருக்கிறேன். இதற்கிடையில நம்முடைய அபூபக்கர் அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பேசும்போது அந்தந்த கட்சி அப்போ ஒரே மாதிரி என்ன மாற்றி
இந்த ட்ரைன் போடுதுன்னா நீங்க அதுக்கு போட்டே முடியாது. 130 கிலோமீட்டர் கேட்டு தரப்பி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 1000 பேர், அந்த பக்கம் 1000 பேர். நீ கூட்டின கூட்டி வச்சு கரெக்ட் போயிட்டு போயிடும். மறுபடியும் கூட்டவே முடியாது. யார் வந்து யார் அனுப்புனா யார் அனுப்ப மாட்டாங்க. தரத்துக்கு எல்லாரும் போயிட்டு இருப்பான். மடத்தனமா வந்து இவங்க செஞ்சிருக்காங்க. 1000 பேர், 1000 பேர் யார சண்டை போட மாட்டாங்க. யார் ரெடி போடுறது அது அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கே 10 நிமிஷம் ஆகும். அப்ப அந்த டைம் அந்த டைம் அதுல மோசமா தான் கோரிக்கை ஒரே மாதிரி ஒரே அப்படின்னு செய்யலாம். இது என்னுடைய சிந்தனை. ஆக இது ஒட்டுமொத்தமான ஒரு பொருளை ஒரே கோரிக்கை, நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம், பாதிக்கப்பட்டிருக்கோம். நீங்க நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று. நீங்க ஒரு சிங்கிளா போயிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. இங்கே நாங்கள் ட்ரைவ் கூட தள்ளி நின்று போயிடும். ஆனால் நீங்க பண்ணதுனால 1 மணி நேரம் உருவாக்கி இந்த பக்கம் 1000 பேர், இந்த பக்கம் 1000 பேர் வெளியே போகிறதுக்கு கேட்க முடியாது. நீங்க இந்த பக்கம் போலீஸ் போடணும், 10 பேர் போலீஸ் போடணும், அந்த 10 பேர் போலீஸ் போடணும். அவனுடைய சம்பளம் என்ன ஆச்சு? அவன் டைம் வேஸ்ட், வேற என்ன தொழில் பார்த்துட்டு நீங்களே உருவாக்கி வேலையை அப்படி டிஆர் ஒரே மாதிரியான கோரிக்கை 7 நாளைக்கு தீர்ப்பாங்க. சமூக ஆர்வலர்களும் அனைத்து வியாபார சங்கங்களும் இதை எப்படி முறைப்படுத்த வேண்டும், எப்படி நடைமுறை கொண்டு வர வேண்டும், எப்படி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று பேசப்பட்டிருக்கின்ற அனைத்து கட்சிகளும் அனைவருக்கும் இப்போ எல்லாமே நிறைய பேசிட்டு அதுதான் கட்டணம் நம்ம போகணும். எம்பி கிட்ட கேட்டு மூணு எம்பி கிட்ட நான் பேசுகிறேன், இதுக்காக நான் பேசவே கிடையாது. ஃபோன் எடுத்து கிடையாது, அன்றைக்கி தான் ஃபோன் எடுத்தார், 20 நிமிஷம் நான் பேசினார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னால், சில பேர் சொன்னார் டிஆர் கிட்ட வந்து நான் பேசணும் முடியாது. தட்டாய் சொன்ன விஷயம் சொன்னார். என்னடா சொன்னாக்கா, கேட்டு தந்துட்டானாக்கா நம்ம கூட்டான சந்தில் கட்டு போகிறாங்க. என்ன சொன்னாக்கா, உள்ளே போகிறாரு, அந்த டேங்க்கு மேலே ஒரு பையன் போயிருந்தாரு. அது நடுவில் ஒரு பாப்பா உட்காந்து, அது நடுவில் ஒய்ஃப் உட்காந்து, அது 4 பேர் போகிறார் ஒரு சந்தில் செல்லு வச்சுன்னு போகிறார். ஏன்னு சொன்னாக்கா, இதெல்லாம் நம்ம நேரடியாக பார்க்குறோம், சம்பவம் நடக்குது, ஆட்சி நடக்குது, விபத்து நடக்குது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எப்படி பேசுறது என்ன சொன்னாங்க, சார் நிறையா வந்து நீங்கள் வந்து நிறைய பண்ணிட்டாங்க, அரசாங்கம் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து ஒரு மாற்று திட்டத்தை நீங்கள் பண்ணிக்கணும். ஒன்று சப்ளை போடணும், இல்லைனாக்கா புத்தி ஒன்று பண்ணிக்கணும். இதுமே திட்டம் பண்ணாத வந்து எப்படி சார் நான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 ஊர் சொன்னேன். நான் டக்குன்னு எல்லா ஊரும் இந்த சட்டத்தை சொல்லுவேன். நான் அந்த ஊர்லாம் சொன்னேன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ ஊருக்கு போக தான் வரணும், போனால் ஒரு வழி கிடையாது. அதெல்லாம் நிறைய ஒரு பாதிப்பு வருது சார். நீங்கள் தான் ஒரு திட்டம் வந்து பண்ணாத பண்ணிக்கிறீங்க சார் சொல்கிறப்போ ஏறம் பேசணும்னு சொல்லிட்டு அவர் பேசி இதை முடிவு பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொன்னால் மேலே கட்டத்துக்கு போவாங்க. இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரே முடிவு, எம்பி வரணும், எம்எல்ஏட்டின்னு போயிட்டு நம்ம எல்லாமே அனைத்து கட்சி டிஎம்கே ஒரு லெட்டர் பேடு, கம்யூனிஸ்ட் ஒரு லெட்டர் பேடு, விடுதலை ஒரு லெட்டர் பேடு, காங்கிரஸ் ஒரு லெட்டர் பேடு, கிராம பொதுமக்கள் ஒரு லெட்டர் பேடு, முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு லெட்டர் பேடில் ஒரே மாதிரி லெட்டர் பேடு டைப் பண்ணிங்க டிஆர்எம் நம்ம பார்க்கலாம். டிஆர்எம் பார்க்குறப்ப என்ன சொன்னோன்னா, எம்எல்ஏ வந்துடணும். நம்ம எல்லாமே கிராம மக்கள்லாம் போயிட்டு லெட்டர் கொடுத்து, ஐயா இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது, ஒன்று சப்பே போட்டு ஒன்று பிரிட்ஜுக்கு நடக்கிற வேலை நடக்காது. இப்போ ஏன்னு சொன்னாலும் 1 2 தான் அவங்க நடக்கும். ஒன்று அண்டர்கிரவுண்ட் போட்டால் தான் நம்ம வந்து ஜனங்க போக முடியும், வர முடியும். என்ன சொன்னாக்கா, திருவத்தூரில் வந்து 3 நாளில் போட்டாங்க சப்பை.
ஏன் சொன்னால் அது கஷ்டம் கிடையாது. மண்ணு வாங்கி கூட சொல்லி அடுத்துக்கலாம். அடுத்த வயசு ஸ்லாப் அடுத்து வச்சு நான் 4 வருஷமாக கட்டுறது முடியாது. இப்போ ஏதாவது ஒரு திட்டம் வந்து பண்ணணும். அந்த திட்டம் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு. டிஆர்ஓட கொடுத்துட்டு அங்கேயே நம்ம சொல்லிவிடுவோம். என்ன சொல்ல இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நீங்களாம் முடிவு சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்லணும்னா எம்பி என்ன சொல்லுவாங்க, எம்பி என்ன சொல்லுவாங்க முடிவு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கண் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். எங்கே நடு சென்டர் பண்ணுவோம். ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணோம்னா ரயில்வே ட்ராக் உள்ள போகக்கூடாது. உள்ள போனால் அரசு பண்ணிட்டோம். வெளியே இருந்துன்னு அந்த பக்கம் வெளியே கொஞ்சம் பேர் ஒரு 6 பேர் வெளியே இருந்துன்னு ஒரு அளவு ஒரு கோஷம் கொடுத்துட்டு உடனடியாக மத்திய அரசு உடனே நடவடிக்கை எடுத்து பொதுமக்கள் பாதிக்கிறாங்க சொல்லிட்டு ஒரு கோஷம் கொடுத்து எல்லா டிவிக்காரன் எல்லாம் வச்சு பற்றி எல்லாம் வச்சு ஒரு கிளாஸ் ஒன்று பண்ணிக்கணும். அதே சார்ந்த சொன்ன மாதிரி நம்ம கோவிந்தராஜ் எம்பி எம்எல்ஏ பார்த்துக்கலாம். நம்ம இவங்களும் கூட இருக்கு அவர் எம்எல்ஏ அவர் வச்சு நம்ம எம்பி எம்எல்ஏ அவர் வச்சு சிஎம் கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து கூட பாதிக்கிறாங்க பாதிக்கிறாங்க. அதனால வரத்து போட்டு போய் கிடையாது. எனக்கு ஒரு விபத்து நடந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு இறந்தா கூட நம்ம தூக்க முடியாது. இன்னும் சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு பரிந்துரை பண்ணி அவர் வந்து ஆபத்தில் அது போய் அவங்க பார்க்கறதுக்கு ஒன்று முடிவு இருக்கும். என்னன்னு சொன்னாக்கா நம்ம நாளைக்குள்ள டிஆர்எம் பார்க்கறதுக்கு எம்பிக்களை சொல்லி அவங்க வர வச்சு நம்ம ஒட்டுமொத்தமாக அனைத்து சங்கம்லாம் ஒன்றா சேர்ந்து போய் லெட்டர் கொடுத்தா நல்லா இருக்கும். லெட்டர் கொடுத்தா நம்ம அதுக்கப்புறம் முடிவு பண்ண முடியும். அவங்க என்ன சொல்லணும், இப்போ எம்பி என்ன சொன்னால் நமக்கு தெரியாது. நம்மளுக்கு சொல்ல தான் நம்ம கேட்குறோம். நம்ம பணமாக போய் டிஆர்ஓ போய் நம்ம பேசுவோம். இந்த இது சார் பார்க்குறது ஜனங்க வாழக்கூடிய வந்து ஜனங்க வாழ்ந்துருக்குறாங்க. எனக்கு போகணும் பஸ் இல்லை, எனக்கு ஒரு மாற்று தெரிஞ்சு நீ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக போய் எம்பி வர வச்சு டிஆர்ஓ எங்களை கருத்தை சொல்லணும். ரயில்வே ட்ராக்கை லெவல் கிராசிங் பண்ணுறதுக்கு அப்ரூவலே கிடையாது, கொடுக்கவே முடியாது. நெக்ஸ்ட்டு சப்வே கேட்டோம். சப்வேக்கு இன்னும் கொஞ்சம் நாள் லாஸ்ட் மீதி ரயில்வே ஸ்டேஷன் தேர்ட் கிரேட் இருக்குது. ஃபஸ்ட் கிரேட் வந்து சென்ட்ரல், செகண்ட் கிரேட் வந்து எக்மோர், தேர்ட் கிரேட் வந்து இந்த மாதிரி பொன்னேரி மீஞ்சூர் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் பேர் யூஸ் பண்ணுறது வந்து தேர்ட் கிரேடு. அதுக்குன்னு ஒரு செலவு பண்ணுவோம் நாங்கள். அதனால் வெயிட்டிங் இருக்குது. ஆனால் பை லக்கா மீஞ்சூருக்கு லிஃப்ட் அப்ரூவ் ஆகிடும். நம்ம ஆலமரம் இருக்கலாம்னா அங்கேருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறதுக்கு லிஃப்ட் அப்ரூவ் ஆகிடும். நாங்கள் என்ன சொல்லுவோம், எங்களுக்கு லிஃப்ட் வேண்டாம், லிஃப்ட் காசு அதிக மாதம் மெயின்டெனன்ஸ் நடக்காது. லிஃப்ட் கரண்ட் இல்லை, ஏதாவது பிரச்சனை, சுவிட்ச் ப்ராப்ளம், பேட்டரி ப்ராப்ளம், ஏதாவது லிஃப்ட் ப்ராப்ளம் வரும். எங்களுக்கு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும் சொல்லி நாங்கள் கேட்டுருவோம். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே ஒன்று கூடி கேட்கும் போது நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு எல்லாமே சேர்ந்து செய்யணும். ஆனால் சொன்ன மாதிரி 2 நாளில் கூட ஓவர் நைட்டில் கூட போட்டு முடிச்சுருவாங்க. அந்த வேலை ஸ்லாப் ஆல்ரெடி இருக்காங்க, ரொம்ப வருஷம் கூடாது. அதுக்கு நாங்களும் முயற்சி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கூட்டாக முயற்சி பண்ணுவோம். கரெக்டாக அப்ரோச் பண்ணோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். எங்கள் சைடில் தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நாங்கள் கம்பல்சரி கொடுத்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் தான் அதை நியமனம் பண்ணேன். அப்போ ஒற்றை தலைவர்கள் இருக்கும்போது தான் யார் ஒற்றை தலைவர் நம்ம அட்டிப்பட்டு அதிகமாக மீஞ்சூர் அனுப்பப்பட்டு பொன்னேரி வரைக்கும் ஒரு ஸ்டேஷனுக்கு 7 பேர் கொடுத்துருக்காங்க. அந்த உறுப்பினர்கள் கூப்பிட்டு இல்லைன்னா இங்கே மீட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணுறாங்க. மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷனில் அதுக்கான ஒரு இன்சார்ஜ் இருக்காரு. திருவள்ளூர் ஒரு டிவிஷன் சொல்கிறாங்க, டிவிஷன் இன்சார்ஜ்னு சொல்கிறாங்க. அவர் எடம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனில் நமக்குன்னு ஒரு ரூமே இருக்குது. இந்த மாதிரி குறையை சொல்கிறது கேட்கறதுக்காக அங்கே ஒரு ரூமே இருக்காங்க. அங்கே என்ன கூட ஒரு சமீபத்தில் இல்லை, உடனே கூட ஒரு 2-3 நாள் அரேஞ்ச் பண்ணுறேன். அங்கே கூட வந்து அங்கேயும் கேட்டு அவர் மூலியமாக கூட இல்லை இதே மாதிரி சின்ன ஆலோசனை உறுப்பினராக இருக்குதுன்னு சொன்னீங்கள, ஏன் உங்களுக்கு அந்த குறைத்தீர்க்கும் பயணிகள் குறைத்தீர்க்கும் கூட்டத்துக்கு அதுக்கு அழைப்புதல் வர்றது இல்லையா? வந்து நான் மீட்டிங் ரன் பண்ணியிருக்கேன். எப்போ பண்ணீங்க? போன மாதம் பண்ணீங்களா? போன மாதம். அதான் கேட்குறேன். வேண்டாம்னா போன மாதம் அந்த குறைத்தீர்க்கும் இதில் ஜிஎம் ஆஃபீஸில் நடைபெற்றது. நான் வந்து அண்ணன் சொல்லி நான் எனக்கு அதில் எழுப்பு வரல, இருக்கிறது சொல்லுவேன், எனக்கு அழைப்பு வரல. நான் வந்து ஒரு எம்பி திருச்சி சிவா அவரை பார்க்கறதுக்காக நான் போகிறப்போ உட்கார வீட்டில் ஏறி உட்காந்தா நேரம் சட்டம் தான் வராது. இல்லைன்னா அன்றைக்கி குறைத்தீர்க்கும் கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து அந்த பக்கம் பெரம்பூர்ல இருந்து திருவள்ளூர் வரைக்கும் எல்லா ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களும் பேசஞ்சர்ஸ் வச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. நம்ம இதுல வெறும் ஒரு திருவள்ளூர்காரங்க மட்டும்தான் தான், நம்ம சைட்ல திருவள்ளூர் ரயில்வே பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் தான், வேற யாருமே கிடையாது. போயிட்டு தியாகராஜ் சார்
அதான் பிஎன் நம்மன்னு தியாகராஜன் சார், ஆனந்தம் தான், இவங்க தான் வந்து அப்போ இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டாங்க. பிஎன் அப்புறம் அது யாரும் விடலை. ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஏன்னா போன மாதம் நடந்தது கூட இது நம்ம சைடில் யாருமே வரல. 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறமா எந்த அழைப்பும் வரல. அதுதான் கேட்டேன். மீஞ்சூர்ல ஒருத்தர் இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த குறைந்த இதில் அட்வைசரி கம்பெனியில் இருக்குப்பா, அட்வைசரி கம்பெனி இருக்கிறீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம மீஞ்சூர்லேயே ஒரு அட்வைசரி கம்பெனி நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றுமே பண்ணாமல் உண்மை வருத்தமா இருக்கும். ஒரு ஸ்டேஷனுக்கு 7 பேர் இருக்காங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து அன்அஃபிஷியலாக போட்டுக்கோங்க சார். அன்அஃபிஷியலாக ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு 7 பேர் நான் சொல்லுங்க. எல்லாமே பேசணும். நம்ம பைக்கு போனோம், நமக்கு இப்ப பைக்கு போனோம்னா என்னுடைய கருத்து என்னன்னா, பைக் போனோம் இதுல ஒரு ப்ளூ லைன் வாங்கி போய் ஒரு 50 பேர் போக முடியாது. இதுக்கு ஆர்வம் நான் ஒரு ப்ளூ போட்டு அந்த போய் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து ஒரே பெட்டிஷன் வெளியாகாது. அந்தந்த எல்லா கட்சியும் அங்க இருக்கிற சமுதாயங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஊராட்சி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு 100 அப்ளிகேஷன் போட்டோம். நம்ம கோரிக்கை மனுக்கள் போனாதான் தீர்வு வரும். அனுப்புவாங்க. அதோட நகரம் வந்து கொடுத்தா குழு மேம்பால பணி வந்து ஆரம்பிக்கிறப்பே போட்டு அவங்க மேம்பாலம் போட்டு முடிச்சுட்டாங்க. நம்ம வந்து அந்த லிங்க் பண்றது வந்து பெண்டிங் அது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு மேல இருக்குது. சபைக்கு வந்து அதுக்கு முன்னாடி சபைகள் வச்சாங்க. அதுல ஒரு பாலிசி பண்ணாங்க, இங்க போடாதீங்க அந்த பாலிசி நிறுத்தினாங்க. இப்போ வந்து மேம்பாலத்தை வந்து கட்டிட்டாங்க, ரயில்வே கட்டிட்டாங்க. இப்போ வந்து செயல்படுத்த வேண்டியது லிங்க் பண்ணணும். அதுக்கு டெண்டர் விட்டு ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 18 மாசம் அந்த ஒருத்தரோட அக்ரிமெண்ட் 10 மாசம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு அதாவது ஒரு 20% பணிவிட அவங்க முடிக்கல. அதை துரிதப்படுத்துறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். ரெண்டாவது வந்து மாற்று ஏற்பாடை வந்து சொன்ன மாதிரி இப்போ நண்பர் பேசினாரு. அந்த பத்மநகர்ல வந்து கொண்டகன் பாலத்தை வந்து சபையில் வந்து வண்டிங்க போயிட்டு இருக்குது, மழை காலத்தில் போக முடியாது. அதுக்கு வந்து தற்காலிகம் என்ன பண்ணலாம், 4 பஞ்சாயத்து நம்ம பேர் வச்சுல சேர்ந்து கொஞ்சம் அந்த லிங்கில் மட்டும் ரயில்வே அதிகாரிகள் பென்ஷன் வாங்கியோ ஏதோ பேசி கொஞ்சம் ரப்பீஸ் போட்டு ஏதோ வந்து டூவில் போகிறது பண்ணாங்கன்னா ஓரளவு அந்த இடத்துல கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஃபில்லிங் பண்ணி டூவீலர் போனாங்க ஓரளவு அவசரத்துக்கு போறவங்க போகலாம். மருத்துவ போறாங்க, வேலைக்கு அவசரத்துக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, போறவங்க வந்து கூட்டுறது குறையும். அதுதான் வழின்னு சொல்லுறது. நம்ம அது ஒரு ஏற்பாடு தற்காலிக ஒரு நிவாரணம் கிடைக்கும் நமக்கு. அந்த ஏற்பாடு செய்யலாம். நம்ம ரெண்டாவது நம்ம வந்து வலியுறுத்தல் யாருன்னா ரயில்வே துறையில நம்ம போராட்டி கேட்கலாம், இது பண்ணலாம். அந்த மேம்பாலம் கட்டுற இடத்துல வந்து நீங்க சுரங்க பாதை வேணும் திருப்பி கேட்டாலும் அவங்க ரூல்ஸ் தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை முடிச்சு ரயில்வே பணியை முடிச்சுட்டாங்க. முடிக்க வேண்டியது என்ன, லிங்க் பண்ண வேண்டியது நம்ம வந்து இப்போ ஒர்க் எடுத்துருக்காங்க. அவங்கள தான் நம்ம வந்து துரிதப்படுத்தணும், அவங்கள வேகப்படுத்தணும். அதுக்குண்டான முயற்சிகளை சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நம்ம வந்து துறை அமைச்சர்கிட்ட நம்ம அவங்க கொண்டு போய் நம்ம வந்து அதை வேகப்படுத்தினாக்கா
நமக்கு வந்து செய்யறதுக்கு அதுதான் நல்லா இருக்கும் நமக்கு. அது மாதிரி சுரங்கப்பாதை தேவைதான். சுரங்கப்பாதைக்கு உண்டான கரெக்டான ஆய்வு வந்து முறையா நம்ம வந்து ரயில்வே துறை அதிகாரிட்ட எங்கதான் பாசிபிலிட்டிஸ் அவங்களே கேட்கலாம். நம்ம 2-3 சாய்ஸ் கொடுத்துட்டு அதுல எது பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத வந்து, ஏன்னா ரயில்வே பிரிட்ஜை வந்து எல்லாம் சொல்ல மாதிரி ஒரு நாள் ஒரே நாளோட போட்டாங்க, 3 நாள் போட்டிருக்காங்க. அதுக்கு நேர காலங்களும் கிடையாது. ஒரே நாள் போட்டாங்க. அந்த எடுத்துட்டு ரயில்வே செஞ்சுருவாங்க. ரயில்வே வேலைக்கு செஞ்சுருவாங்க. லீக் பண்றதுக்கு அந்த 5 நிமிஷம் டைம் எடுக்கும். ஒரே நைட்ல போட்டு வச்சுட்டாரு. ஒரே நைட்டு அந்த ரயில்வே துறை வந்து அவங்க வந்து செய்யறாங்க. நம்ம பாசிபிலிட்டிஸ் என்ன, நம்ம அமௌண்ட்டை போய் அப்லோட் பண்ணி அதை ஏற்பாடு பண்ணலாம். லிஃப்ட் வந்து சொல்றாங்க, அதாவது அன்னைக்கு அந்த கேட் அடைக்கும் போது தான் பேசிருக்கோம். அன்னைக்கு வந்து நண்பர் வந்தாரு, குளத்தில் வந்தாரு, எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அப்போ அந்த பகுதி மக்களே வந்து யார் வந்துட்டு நான் சொல்றேன் வந்து அவங்க போலீஸ் பஸ் நிற்கிறாங்க, எல்லாம் வந்து கேட்கறாங்க. கேட்கறப்ப வந்து நிறுத்தி ஒரு அப்டேஷன் தெரிஞ்சாங்க மேல அதிகாரி போகணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்றாரு, என்கிட்ட கிடையாது, என்கிட்ட கிடையாது, என் மேல பேசணும், டிஆர்என் பேசுங்க, என்கிட்ட பேசணும், எம்எல்ஏ பேசணும். அவங்க என்ன சொன்னாங்க, பேசுறது நான் சொன்னேன் எதிர்ப்பு தெரிவிக்கணும். வேலையை வந்து நடத்த அளவுக்கு நம்ம கூட்டமா இல்லை. ஒரு கிராமம் 2 கிராமம் பேசுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கிராமங்கள் அந்த பக்கம் யூஸ் பண்றோம். 10,000 மக்களுக்கு மேல அந்த பக்கம் டெய்லி கடந்து போயிடுறாங்க. டெய்லி வந்து ஒரு 1500-2000 வண்டிகள் குறைஞ்சபட்சம் கிராஸ் ஆகுது. காலையில மாலையில ஒரு பசங்க வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு எல்லாத்துக்கும் அது அத்தியாவசியமானது. அது நீங்க வண்டி கிராஸ் பண்றதுனா அதுக்கு என்ன ஏற்பாடு பண்றது, 2 வீலர் போய் ஏற்பாடு பண்ணுங்க. ஆட்டோ போறதுக்கு எமர்ஜென்சி ஒரு ஆம்புலன்ஸ் கூட வர முடியல, வேலை செய்யறாங்க, அது காப்பி ஏற்பாடு பண்ணுவோம். ரோடு வந்து தூசி தும்மமா இருக்குது, அது கூட யாரும் கேட்கல வரைக்கும். நம்ம கொஞ்சம் அது வந்து அந்த அவங்களே கொஞ்சம் வலியுறுத்தணும். வெறும் ரயில்வே மட்டும் நம்ம பேசியிருந்தா கிடையாது. ஆமா, இது வந்து ஆக்சுவலா வந்து கேட்க கூட ஒருத்தாது. இது நம்ம அது பேசுறோம், அது ஒரு பாலிடிக்ஸ் சேர்ந்தா நான் சொல்றேன். 2 இப்ப வலியுறுத்தணும், 2 வலியுறுத்தணும். கூட்டு மருத்துவ பண்ணி நம்ம வந்து என்ன சொன்னாரு, கேட்டுக்குள்ள 4 அடி அந்த கேட்டை போடாதான் நிறுத்துருங்க. நம்ம கேட்டை போடாத ஒரு 1 மணிக்கு காலையில வண்டி எப்போ அதிகமா எக்ஸ்பிரஸ் எப்போ வருதோ அந்த டைம்ல ஒரு 1 ஹவர் கேட்டு போடாத அளவுக்கு நம்ம 5 நிமிஷம் ஒன்று வாங்கிக்கல. ஏன் வண்டி நானும் போறது புரியுது, வண்டி போட்டு புரியுது. நான் போயிட்டு தான் நான் 5 நிமிஷம் வண்டி ஸ்டாப் நிறுத்தின வண்டியை போட்டு டே பை டே வேலை செய்யுங்க. நீங்க டே பை டே ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் வண்டி கேட்டு கூட அளவுக்கு பண்ணுறேன். அப்போ அவங்களுக்கு தெரியும் இங்க வந்து என்ன தொந்தரவு இருக்குது, இவ்வளவு வண்டி கிராஸ் ஆகுது, இது மாற்றி என்ன பண்ணணும். அப்போ அவன் நம்ம பேசுறதா இல்லை, அவன் பேசுவான். அதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கவனத்தை கொண்டு போகணும். நம்ம வந்து அதிகாரிட்ட பேசுறோம், லெட்டர் கொடுக்குறோம்னு சொன்னா அது ஒரு முறை இருக்குது. கவனத்தை கொண்டு போறதுனா டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு நல்ல கூட்டு முயற்சி பண்ணி நல்ல ஏற்பாடு பண்ணணும். நன்றி, வணக்கம். அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் மக்கள் நம்ம எல்லாம் கலந்து ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கிறோம். இந்த ஆலோசனை நம்ம முன்கூட்டியே எடுக்கக்கூடிய ஆலோசனையாக இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம பக்கத்தில் இவ்வளோ மக்கள் வராங்க, இவ்வளோ மக்கள் பாதிப்பு இருக்குது. ஒரு நாளுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் வண்டி ஃபுல்லாக நின்றுடுச்சு, இந்த பக்கமும் வண்டி ஃபுல்லாக நின்றுடுச்சு. ஏன் நம்ம அரிகோயில் பகுதி மட்டும் இந்த பகுதி மட்டும் ஏன் கேட்டை மூடினான்னு சொன்னால், இங்கே கேட்டை மூடிட்டாங்க, இங்கே விபத்து இருக்குதுன்றாங்க. இதே நந்தியம்பலத்து போய் பார்த்தோம் சொன்னால் அங்கே திறந்து வச்சுக்கிறாங்க. ஏன் மக்கள் அங்கே நடமாட்டம் இல்லையா, மக்கள் அங்கே நடக்கிறது இல்லையா? எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. காலையிலிருந்து மக்கள் கூட்டிகிட்டு வர முடியல, செய்ய முடியல, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக முடியல, எவ்வளோ விஷயங்கள் இங்கே நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நம்ம இதுக்குள்ளே நம்ம என்னாச்சுன்னு சொன்னால் நம்மளே ஒரு ஆர்வம் இல்லை. இப்போ தான் நம்மளுக்கு அந்த ஆர்வம் பிறந்திருக்குது. எப்போ ஒரு வழியை மூடிட்டாங்களோ, ஒரு அர்ஜென்ட்டு ஒரு கர்ப்பிணி பெண் வந்துட்டு அந்த நிலைமைகள் என்ன ஆகும்? ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியல, அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியல. ஏன் இத்தனை கிராமங்கள் இருக்குது, இவ்வளோ மக்களே இருக்கிறாங்க, ஏன் இங்கே மக்களான வாழ்ற மக்களுக்கு மக்களே தெரியலையா? நம்ம குரு சொன்னார், என்ன சொன்னார்? வந்தே பாரத் ரயில் வந்து வரவேற்கிறோம். நம்ம எல்லாருமே அது சந்தோஷம் தான்.
ஆனா எங்கெங்கயோ நீங்க வந்து சுரங்கப்பாதை போடுறீங்க, மக்கள் வந்து ஆடு போகுது மாடு போகுது எல்லா வழியிலும் விட்டுக்கிறீங்க. இவ்வளவு கிராமங்கள் இருக்குது, இவ்வளவு குழந்தைகள் இருக்குது, இந்த குழந்தைகள படிப்புகள்லாம் இருக்குது, அந்த குழந்தைகளை எப்படி கூட்டிட்டு போவாங்க? அதெல்லாம் யோசிக்க மாட்டேன்றாங்க. ஆனா இவ்வளோ பஸ் வண்டி எல்லாமே நிற்கிது, அந்த குழந்தைகளை ஸ்கூலுக்கு சரியான முறையில் கூட்டிகிட்டு போக முடியல. அதனால நம்ம என்ன செய்யலாம் சொன்னால், இங்கே ஆலோசனை பண்ணது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். இது இருக்கிற எம்பியை போயிட்டு பார்க்கணும், எம்எல்ஏ போய் பார்க்கணும், முறைப்படி அவங்களை லெட்டர் கொடுங்க. எல்லாருக்கும் லெட்டர் கொடுத்துட்டு பிறகு இந்த நடவடிக்கை சரியான முறையில் எடுக்கணும்னு சொன்னால், அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்ன செய்யணும் சொன்னால், ஒரு பிட் நோட்டீஸ் போட்டு எத்தனை கிராமங்கள் இருக்குதோ, இது அரியல் வாயிலுக்கோ இல்லை பக்கத்துக்கு காலனிக்கோ இல்லை, எல்லா மக்களுக்கும் இடையூறாக இருக்குது. அதனால ஒரு பிட் நோட்டீஸ் ஒன்று போட்டு எல்லா கிராமங்களுக்கும் கொடுத்து ஒரு டேட் அறிவிப்பு செஞ்சு மிகப்பெரிய மக்களை திரளாக கூட்டி நம்ம ஒரு போராட்டம் நடத்தணும்னு சொன்னால், அந்த போராட்டத்துக்கு பிறகுதான் நம்ம ஒரு வெற்றியை காண முடியும். இல்லை ஏதோ வாயிலமே நம்ம பேசிட்டு ஏதோ முடிச்சுட்டு போயிட்டு சொன்னால் அவங்க இப்படிதான் செஞ்சுட்டு இருப்பாங்க. இது நம்ம வழிமுறை நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். அதுக்காக எல்லா மக்களுக்கும் என்ன செய்யணும், ஒரு பிட் நோட்டீஸை கொடுத்து அவங்களோட ஒரு டேட் அறிவிச்சு நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால், அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கை உடனடியாக நமக்கு வரக்கூடிய அந்த முயற்சிகளை நம்ம இறங்கணும்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் என்னுடைய கருத்து. கேபிட்டல் அண்ணாண்ட ஒரு வழி இருக்கு, கேபிட்டல் அண்ணா ஒரு வழி இருக்கு. அது சொல்லல என்ன சொன்னா, இந்த மாதிரி அந்த வழி இருக்கு இந்த வழி இருக்கு, நம்ம சொந்த பாட்டே போடவே முடியாது, ஒட்டுமொத்தமா நின்று வழி கிடையாது. உடனடியாக இந்த சொந்த பாதையை போட்டு நாம போறது, நாம வந்து செத்து படிக்கிறோம் இந்த பக்கம் அந்த பக்கம். அதுதான் நமக்கு முக்கிய காரணம். அங்க வழி இருக்கு இங்க வழி இருக்குன்னா எதையும் பண்ண வேண்டாம். வயசு ரெண்டு பக்கமும் இருக்கு, அது போறதுக்கு அந்த பக்கம் மாட்டு வெடிக்கும், இந்த பக்கம் மாட்டு வெடிக்கும். அதனால அதெல்லாம் நம்ம பேசணும். நமக்கு தேவை சுரங்கப்பாதை 7 நாட்கள் நடக்கணும். ஒரே மாதிரி கோரிக்கையை டிஆர்எம் பார்க்குறோம், எம்பியை பார்க்குறோம், எம்எல்ஏ பார்க்குறோம். அவங்களுக்கு கொடுத்து அவங்க பெடிஷன் அவங்க கிட்ட கொடுத்துருவோம், நடவடிக்கை எடுக்கும். இது முக்கியமான என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இறுதியாக நம்முடைய எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு நம்முடைய பேராட்சி மன்றம் சார்பா நம்முடைய மோகன் சில விஷயங்களை பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக முதல்ல இங்கே வந்திருக்க அனைத்து கட்சி நண்பர்களும் இது எந்தவித மனமாச்சரியங்களும் இல்லாமல் இது ஒவ்வொருடைய பிரச்சனை பொது பிரச்சனை அப்படின்ற அடிப்படையில் எல்லாருமே சேர்ந்துருக்கிறோம். உண்மையிலே இந்த மேம்பால பணிகளை நாம் எடுத்து வச்சிருக்க முதல் வெற்றிக்கான அடிதான் எல்லா கட்சிகளும் எல்லாமே சொல்லும். அதுவும் அரசியல் ரீதியாக பல்வேறு அனுபவங்களை போராட்டங்களை சந்தித்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட வந்திருக்கிறாங்க. குறிப்பாக பலருடைய கருத்துக்கள் என்னன்னா, முதல் விஷயம் இதை ஒரு ஒருங்கிணைப்புக்கு ஒரு குழு, ஒரு தலைமை, ஒரு தேவை. இதை ஒருங்கிணைச்சு இது சம்பந்தமா என்ன எடுத்தாலும் இந்த தலைமைக்கு கீழே இந்த ஒருங்கிணைப்பின் கீழே கொண்டு போகணும் அப்படின்றது ஒரு முதல் கருத்தா வந்துச்சு. ரெண்டாவது அதிகாரிகளை சந்திக்கிறது, டிஆர்எம் ஜிஎம் உட்பட அதிகாரிகளை சந்திக்கிறது. அதிகாரிகளை சந்திக்கும் போது சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக எம்பி எம்எல்ஏவோட போய் சந்திக்கிறது. இந்த விஷயத்த நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு கருத்துக்களை வந்துருக்கு. நாம ஒரு தேதியை முடிவு பண்ணி அந்த தேதிக்குள்ள எம்பியும் எம்எல்ஏ நேரம் அந்த ஜிஎம் வந்து பார்க்கறதுக்காக முதல் கட்டமா மனுக்களை கொடுத்து முதல்ல சந்திக்கிறது. இது மாதிரி பிரச்சனையை மக்கள் ஒரு யூசுப் சொல்லும் போது இந்த விஷயத்த அவங்களுக்கு போய் சேர்ந்துதான் தெரியல. அதிகாரிகள் இவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத மனுவா இதுவரைக்கும் போகல. அது உண்மைதான். அது முதல் கட்டமா செய்யலாம் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் வந்திருக்கு. இன்னொரு கருத்துக்கள் என்னன்னா, பொதுமக்களை இதை வந்து தெரியப்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு இது வருது, ஒரு 1000 கையெழுத்துக்கள் வாங்கலாம். அந்த இடங்களுக்கு கையெழுத்துக்கள் ஆமா, ஒரு 1000-2000 கையெழுத்து நின்று வாங்கணும்னா அது மக்கள்கிட்டையும் தெரியும், அதிகாரிகளுக்கு கவனிக்கும் தெரியும். ஏன்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து கொண்டு போகும்போது தான், இது மாதிரி போராட்டங்கள் மூலியமாக தான் கொண்டு போகும்போது தான் அரசு வந்து கவனம் எடுக்கும். ஒரு 1000-2000 கையெழுத்து வாங்குறோம், அந்த மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிற போது காவல்துறையும் சரி, உளவுத்துறையும் சரி, ரயில்வே உட்பட எல்லாருமே கவனத்துக்கு போகும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்துச்சு. 2 விஷயம். ஒன்று, நாம் அதிகாரிகளை போய் சந்திக்கிறது, இன்னொன்று அதிகாரிகள் நம்மளை வந்து சந்திக்கிறது. அதுக்கு போராட்டம் தான் தீர்வு. அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு தொடர் உண்ணாவிரதம் போராட்டங்களில் ஒரு 500 பேரை உட்கார வச்சோம்னா மாவட்ட ஆட்சியர் வருவார், இல்லை ஆர்டிஓ வருவாங்க, தாசில்தார் வருவாங்க, அதிகாரிகள் நம்மளை தேடி வருவாங்க. இப்போ நாம் போய் அதிகாரிகளை சந்திக்கிறத விட நாம் அதிகாரிகள் அது சம்பந்தமாகவும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அது சம்பந்த நிர்வாகிகள் பேசிட்டு இருக்கோம். இல்லை அவர் வரன்னு சொல்லியிருக்காங்க, கேட்டு தான் இருக்கோம். இல்லை நான் என்ன சொல்றேன்னா, நாம உட்கார்ந்து எம்பி எம்எல்ஏ வரட்டும், அதையும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம
நம்ம போய் எப்படி பார்க்கணும்னு வச்சுக்க பார்த்தா ரெடியாக பேசுறோமே ஒரு வாரத்தில் ஆக்சிடென்ட் ரெண்டு விஷயம். ஒன்று நாம அதிகாரிகளை போய் தேடி பார்க்கணும்னா இப்போ டிஆர்எம் பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். டிஆர்எம் வெளியே வந்து உட்காரணும். நாம என்ன சொல்றோம்னா அந்த அதிகாரிக்கு நாம எடுத்து ஒரு போராட்டம் தான் முடியும். இப்போ பொதுவாக ஒரு ரயில்வே போராட்டம் மாதிரி இல்லை. நான் வந்து படியாக போல கூட நான் ஒரு ஆலோசனை பண்ணேன். எப்படின்னா தமிழ் பார்த்தோம் அவன் என்ன சொல்றாங்க அது மாதிரி ஒரே விஷயம் எனக்கு இந்த ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக யார் யார் இருக்கீங்களோ அது மாதிரி எனக்கு வந்து அதிகமான மனு கொடுங்க. எனக்கு மனு கொடுத்தீங்கன்னா அதை நான் ரெடி பண்ணி தரேன்ட்டு அவன் கையெழுத்தே போட்டு கொடுத்தாரு. யாரும் அந்த ஈஸ்ட் ஆஃபீஸர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அப்புறமா அதை ஜிஆர் பால டிஓ பாலன்ட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் இது குழு சார்பாக என்னன்னா நம்ம அனைவரும் ஒன்று சேர்த்து தான் நம்ம சரி சரி நல்லா மனுக்கள் விஷயத்துல என்ன தெரியுமா சார் பொதுவாக நடக்கும்னா நாம ஒரு மனு கொடுத்தோம்னா மனுக்கான கால அவகாசம் வச்சிருப்பாங்க. பொதுவாக அபிஷியலா என்னன்னா 30 நாள் ஒரு மனுவுடைய தீர்வு சொல்றதுக்கு 30 நாள் இருப்பாங்க. இது கொள்கை ரீதியான முடிவு. நாங்க இதுக்கு ஃபண்டு வேணும், நாங்க எஸ்டிமேட் விடணும், இப்படின்ற விஷயங்கள்ல காலதாமதப்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மக்களுடைய பிரச்சனை இது. அதிகாரிகளுக்கு அது தெரியாது. மக்களுடைய பிரச்சனை சட்டத்தை அவங்களுக்கு கொடுங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அடுத்த கட்ட போராட்டம் வந்தாங்க. ஒரே விஷயம் என்னன்னா ஒரே விஷயம் இந்த போராட்டங்கள் இருக்குல்ல, போராட்டங்களுக்கு உண்மையிலே நீதி உண்டு. நாம ஒரு நோட்டீஸ் போட்டாலே அடுத்த நிமிஷமே அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நம்ம கிட்ட பேசுவாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் பேசுறாங்களா அப்ப யாரா அவங்க ஆதார் கார்டு ஓட்டு இது சம்பந்தமா இறுதியா ஒரு முடிவு எடுத்து ஒரு குழுவின் கீழே நாம அந்த தொடர்ச்சியான செயல்பாடுகள் மூலமா தான் அதை நம்ம சாத்தியப்படுத்த முடியும். போராட்டமோ மனுஷன் கொடுக்கறதோ எதுவாக இருந்தாலும் சரி. முதல்ல இப்ப நான் இந்த வார்த்தையும் கேட்பாங்க, என்ன நீங்க சொல்லிருக்கலாம் மனு கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. முதல் கட்டமா அவங்க தப்பிக்கிறதுக்கு அதுல வழி நம்ம உட்கார்ந்தாதான் வழி. இதுக்கு சம்பந்தமா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவான எங்க மூத்த நிர்வாகிகள் இருக்கீங்க. இது சம்பந்தமா என்னெல்லாம் செய்யலாம் நீங்க முடிவு பண்ணி சொல்லிட்டீங்கன்னா நாங்க ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வுல இறுதியா நம்முடைய பேராட்சி மன்றம் சார்பா நம்முடைய கருத்துக்கள் சொல்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அத்தியாவசிய தேவைக்கான ஒரு அவசர தேவைக்கான இந்த கூட்டத்தை நம்முடைய வியாபாரிகள் சங்கங்களுடைய பேரமைப்பு அந்த நிர்வாகத்திற்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் இங்கே வருகிறது தங்களது கருத்துக்களை இங்கே தெரிவித்த அனைத்து கட்சி தோழர்கள், சமூக ஆர்வலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பெரியவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு அந்த ரயில்வே கிராசிங்கில் அந்த தடை ஏற்படுத்தும் போது மறுநாள் நான் சட்டமன்ற உறுப்பினரும் பேசும்போது டிஆர்எம் கிட்ட பேசுனாங்களா, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சார் நாங்கள் ஏற்கனவே 7 முறை நாங்கள் முயற்சி பண்ணியிருந்தோம் அந்த அழைப்புக்கு. 7 முறையாக நீங்கள் 2 மாதம் அந்த மாதிரி டைம் எடுத்தாரு, ஒரே வாரத்தில் பண்ணித்தர சொல்லி அழுத்து ஏற்கனவே சபை வந்து யாரும். ஆனால் சார் பேசும்போது சொன்னார் 2 கருத்து இருக்கு இந்த இடத்துல. ஒரு முறை நம்ம ஜெயக்குமார் பண்ணியிருக்கோம் வாக்குவாதம் ஆச்சு அந்த டிஆர்எம் அவருக்கும் அந்த ஜெயக்குமார் பயங்கரமாக வாக்குவாதம் ஆச்சு. அந்த சர்வே போகிறது இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு ஒரு நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு சிலர் வந்து அதை குழப்பம் நான் இங்கே போடுதா இல்லை அங்கே போடுதா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போடுதா இல்லை இங்கே தான் போகணும் அப்படின்ற மாதிரி குழப்பி இந்த ஒரு வாக்குவாதம் ஆகி
கடைசியில் அந்த ஆய்வு வந்து எதுக்குமே பிரோஜனம் இல்லாமல் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் கோபத்தில் முகத்தை திருப்பி வச்சுட்டு போகிற மாதிரி ஆகி போச்சு. நம்ம யாரையும் பேர் சொல்லலாம். அதுதான் நீங்கள் பலரது கருத்துக்கள் பல்வேறு விதமாக இருந்தால் கூட எல்லாருடைய நோக்கமும் ஒன்று தான். இடத்துல நம்ம வந்து சீக்கிரம் போனோம், சப்ளை வேணும். ஆனால் அன்னைக்கு அந்த டிஆர்எம் சொன்னது எனக்கு நல்லா நினைவு. சப்ளை போடணும்னா இந்த மேம்பால பணி முடிஞ்சால் தான் நாங்கள் முடியும் தருவாயில் தான் நாங்கள் போடுவோம். இல்லை சப்ளை போடணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அந்த லெவல் கிராசிங் அந்த இதெல்லாம் அதெல்லாம் தள்ளி போடணும், எல்லாத்தையும் மாற்றணும், அந்த ஒயரிங் எல்லாம் மாற்றணும். இது வந்து நாங்கள் வந்து பண்ண முடியாது. இதை மாற்றும் போது பல எக்ஸ்பிரஸ் நிற்க வேண்டியது இருக்கும், கூட்ஸ் நிற்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நாங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அதை மூடி மறைச்சி அதை இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து வேறு வழி இல்லை. இதெல்லாம் கேட்டு கண்டாண்டு இருக்கீங்க. நாங்கள் இருந்தாலும் இந்த தினமும் மக்கள் படுகின்ற அவசியம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்களே காரியத்துக்கு வெளியே வர முடியாது. நீங்கள் போனால் தான் நாங்கள் வர முடியும். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் பேசும்போது அவர் என்ன சொன்னாங்கன்னா, பொங்கல் கழிச்சு டிஆர்எம் மீஞ்சூர் வரங்க ஆய்வு பண்ணலாம், ஒரு சர்வே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் நம்மளுடைய வாட்ஸ்அப் செய்தியை பார்த்துட்டு பேசுகிறேன். நீங்கள் நான் ஈரோட்டில் தேர்தல் இடைத்தேர்தல் எடுக்கலாம் போடுங்க, என்ன முடிவு எடுக்குதுன்னு சொல்லுங்க. ஆனால் நாளைக்கு நான் நீங்கள் வந்துடுறேன். என்ன நடந்தது? நீங்கள் முதல்ல வந்து இது ஒரு கூட்டுக்குழு அமைக்கும். இதில் கூட பாருங்கள், என்ன சொன்ன மாதிரி 1000 பேர் நிற்கிறாங்க, நீங்கள் 50 பேர் தான் வந்துருக்கோம். அது அப்படி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறது? இப்போ தான் 1000 பேர் போகிறாங்க. இதுக்கு ஒரு குழு ஒன்று அமைங்க. இதில் கூட பாருங்கள், அவரு என்ன கூப்பிட்றது, நான் வரக்கூடாது, இவரு நான் கூப்பிட்டு அவங்க நான் ஏன் மற்றவங்க உட்கார்ந்து. ஏன்னா நம்ம குப்பை கொட்டும் போது ஒரு மனித சங்கிலி போராட்டம் மொத்தமாக எல்லாரும் தான் அந்த மாதிரி நம்ம எல்லாருமே நினச்சிருந்தா எல்லாருமே கலந்து நிற்க. இந்த மாதிரி நினைக்காம எல்லாருமே ஒருங்கிணைந்து தான் பண்ணணும். ஆனால் இதில் பார்த்தா கொஞ்சம் ஏதோ பிரிவினை காட்டுற மாதிரி தெரியுது. இருந்தாலும் அதெல்லாம் நம்ம புறம் தள்ளிவிட்டு ஒரு குழு மாதிரி அமைங்க. என்னைக்கு போகணும், எங்கே போகணும், என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள். சட்டமன்றத்தில் நாளைக்கு நீங்கள் வர நீங்கள் அவங்களே ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டிஆர்எம் இங்கே வர வேண்டியதா, எல்லாரும் அங்கே போவாங்க அப்படின்றதெல்லாம் பேசி முடிவு பண்ணி அனைத்து கட்சி சார்பில் காங்கிரஸ் தனியாக ஒரு மனு, அதிமுக தனியாக ஒரு மனு, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, பல்வேறு திமுக எல்லாரும் தனித்தனியாக மனு கொடுத்தா தான் இவ்வளோ பேர் இதுக்காக நம்மக்கிட்ட வராங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அது வந்து நம்ம முதல்ல நீங்களும் அந்த கட்சியில் இருக்கிற செயலாளர்களையோ இல்லை முக்கிய சொல்லி பொறுப்பாளர்கள் சொல்லி மனு ரெடி பண்ணி வைக்கணும். சரி, இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நாளைக்கு என்ன முடிவு பண்ணுறோமோ அது ஏற்ற மாதிரி சப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி பத்மாவதி நாங்கள் இருக்கிற சப்ளை பற்றி பேசுகிறோம். அதில் ஏற்கனவே டிராக்டர் போனாலே சைலன்சர் கட்டி தான் இருக்கிறதுலே சின்ன வண்டி பர்மிஷன் இல்லை. மயிறு பேப்பர் கடை கீழே கொஞ்சம் இதை டவுன் பண்ணால் போய் பண்ண முடியாது. ஒரு பையிலே போக முடியாது. நான் பார்த்துருக்கேன். போகும்போது சைலன்சரை கட்டிட்டு அந்த ஸ்டியரிங் இருக்குல்ல, அதுக்கும் அந்த பிரிட்ஜுக்கு கூட தான் எனக்கு தெரியும். நான் நெல்லை ஒரு புதுவிழா அதனால அதில் போனால் கூட அவசரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு போய் அதை நம்ம சரி பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல போய் நம்ம ஜேசிபி வைக்கிறதோ மற்றபடி எதுவும் நம்ம ரயில்வே பர்மிஷனில் நம்ம தண்ணிங்கன்னு எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். ஜனங்க ஏதோ வசதியாக போகிற மாதிரி அப்போ குடிச்சு தான் போகும். அவங்க வந்து இன்னைக்கு நடந்த மாதிரி 1 மணி நேரம் நிற்கிறதுக்கு முடிஞ்சுன்னா போயிடலாம். இல்லை பைக்கை தள்ளினா போயிடலாம். பாதி கூட்டம் போகிறோம். பாதி ஆமாம். இப்போ அதே மாதிரி சேகர் சொன்ன மாதிரி நந்தி பாகத்தில் இது பண்ணல, அங்கே பண்ணல, இங்கே பண்ணலன்றதுலாம் நந்தி பாகத்தில் இருக்கிறவங்க இந்த பக்கம் தான் வராங்க. அங்கே போகிறாங்க சப்பு. நம்ம ஒன்று சொன்னா ஒன்று சொல்றாங்க. என்ன பார்த்தேன் நம்ம சொல்லும்போது இப்போ இந்த இடத்துல வரணும்னா இல்லை நாங்கள் ஒயரிங் மாற்றணும் அப்படின்னா, சரி சார் இப்போ வேற எதுவும் பண்ணுறதுனா இல்லை அங்கே போகக்கூடாது, அது நான் பர்மிஷன் வாங்கலாம், ஏதாவது ஒரு மாற்றத்தை சொல்லிட்டு நான் ஜெயக்குமார் எடுத்துக்கிட்டு மாற்றி
அவர் ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல கடைசியில் அது வாக்குவாதத்தில் முடிஞ்சு அது நின்று போச்சு. அதனால் அது வந்து இந்த முறை நம்ம வந்து அந்த வாக்குவாதத்துக்கெல்லாம் இல்லை, ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கணும். சட்டமன்ற உறுப்பினர் வரட்டும், விநாயகர் கட்டலாம், அவரை வச்சு எப்படி கிட்ட பேசுவோம், அவரும் வரட்டும், மக்கள் யார் யார் மாவட்ட செயலாளர் முறையில் அவர் வர்றாங்க, சரி யார் வந்தாலும் நம்ம பிஜேபி எல்லாரையும் கூப்பிடலாம், வரவங்க வரட்டும். நம்ம ஒரு நாள் ஒருங்கிணைச்சு போயிட்டு இங்கே வரதுனால வரணும், இல்லை நம்ம டிஆர்எம் போய் பார்த்துட்டு ஓரிரு நாளில் சட்டமன்ற கலந்து ஆலோசனை பண்ணிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நீங்கள் முதல்ல குழு போடுங்க, யார் யார் போடுங்க பண்ணுங்க. சர்வகட்சி அதில் வாட்ஸ்அப்பில் போடுங்க. இன்னைக்கு இடையில அவரும் வந்துட்டு எம்எல்ஏ வந்துட்டோம், பேசிட்டு என்ன பண்ணுறது முடிவெடுப்பேன். இந்த அளவில் நம்முடைய இந்த அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து தோழர்களுக்கும் தன்னுடைய கருத்தை தெரிவித்தார்கள் நன்றியை தெரிவித்து ஓரிரு நாளில் இந்த வாரத்திலேயே நம்முடைய அடுத்த கட்ட நகர்வுன்னா சாதாரணமாக இருக்கக்கூடாது. பட் அவர் சொல்லுவோம் நம்ம இது வந்து ரொம்ப தீர்மானமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை நம்ம எடுத்தோம். அப்படின்றதுனால எல்லா கட்சிகளுமே அந்த லெட்டர் பேடு நகர சபா எல்லாருமே திங்கள் செவ்வாய் ஒரு நாள் முடிவு பண்ணி செய்யலாம். ஆனா இதுக்கு வந்து ஒரு தொடர் போராட்டம் பண்ணாதுதான். அதாவது ரயில்வேக்கு வந்து புரிய வைக்கணும். நம்ம வந்து என்ன யாரு போறது யார் தடுக்க முடியாது. நான் போற போயிட்டு தான் இருக்கணும். அதாவது இது ரோடு தான், நம்ம இல்லீகலா போகல, ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம். போகும்போது ஏன் எடுத்து போறாங்க? கண்டிப்பா போயிட்டே இருக்கீங்க. அவங்க கேட்டு மூட வராதாலும் பண்ணுங்க. நீங்க பண்ண அப்ப அவங்க ஓடி வருவாங்க. நீங்க வந்து அந்த மனு டிஆர்எம் சந்திக்கிற விஷயத்தை ஏற்பாடு பண்ணி அதுக்கிட்ட குழுக்கள் அமைச்சிட்டு என்னன்னா ஊராட்சி மன்றம் இல்லைன்னா கூட கிராம சபை போட்டு வச்சுட்டு இருக்காங்க. அது எல்லா இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஜெயின் காலேஜ்லேருந்து தினந்தோறும் காலையில் ஒரு 10 என்எஸ்எஸ் பசங்களை புதுலாம் சொல்லியிருக்காங்க. அந்த 2 பக்கமும் நிற்க வச்சு அந்த பைக்ஸ்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்துட்டு நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்கண்ணா, ஓகேண்ணா, நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா, இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 044-2793-5803, மொபைல் 9962194022.